அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை அன்ன என்ற பாடல் அடியின் மூலம் தாமரை மலருக்கு இணையாக என்னது தாமரை மலருக்கு ஓமையாக சொல்லப்பட்ட மதுரை நகர வீதிகள் பற்றி பேசும் நூல். எப்படி தாமரை மலருடைய மொட்டு மாதிரி அந்த மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய பொற்றாமரை குளம் அதை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு வீதிகள் எப்படி இருக்கும்னா தாமரை மலர்ல இருக்கிற ஒவ்வொரு அடுக்கு மாதிரி. சொல்றது புரியுது இல்லையா? அதே மாதிரி உலகின் தோற்றம் குறித்து கூறும் முதல் நூல் பாடிய புலவர் யாரு? கீரந்தையார் என்கிற புலவர் உலகின் தோற்றம் குறித்து பாடிய பாடல் பரிபாடல்ல இடம்பெற்றிருக்கு. உங்க புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கீரந்தையார். இருக்கா? எழுதிங்களா? அழிச்சிடவா? அடுத்த நூல் எழுதுங்க. பழமொழி 400. ஆசிரியர் யாரு? முன்றுரை. ஒரே பாட்டு வரி அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பா. ஆற்றுணா வேண்டுவது வேண்டுவது இல் அப்படின்னா யாருக்கு? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். அர்த்தம் புரியுதா? கற்றவனுக்கு வழிநடை உணவு தேவையில்லை. ஏன்னா நம்ம தான் மூதுரையில ஏற்கனவே ஔவையார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தோன்னே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்ப படித்தவர்களுக்கு போற இடமெல்லாம் சிறப்பு, அங்கேயும் சோறு கிடைக்கும்னு அர்த்தம். புரியுது இல்லையா? பார்சல் கட்டிட்டு போக வேணாம். ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பாடலடி இடம்பெறும் நூல் எது? அல்லது ஆற்றுணா வேண்டுவது இல் என்ற பழமொழியின் பொருள் யாது? 2 கொஸ்டின். அப்ப அதுக்கு பொருள் என்னன்னு கேட்பான், அது எந்த நூல்ல இருக்குன்னு கேட்பான். ஆசிரியர் யாரு? பழமொழி 400 ஆசிரியர் முன்றுரை அரையனார். தெரியும் இல்லையா? முன்றுரை அரையனார். முன்றுரை. ஆமா, முன்றுரை அரையனார். அரையனா அரசன் குலத்தை சார்ந்தவர். முன்றுரை அரையனார். அடுத்து திரிகடுகம். போறோம்னா சாப்பாடு கொடுப்பாங்களா? ஆமா, போறோட ஸ்நாக்ஸ் டீ. இப்ப நாங்க ஊட்டிக்கு வந்து எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கல்ல சாப்பாடு ஸ்நாக்ஸ், அது மாதிரி. சரி, ஆசிரியர் திரிகடுகம். ஆசிரியர் யாரு? நல்லாதனார். திரிகடுகம் ஆசிரியர் பேரு நல்லாதனார். திரிகடுகத்துடைய பாட்டு வரி உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைவு வச்சுக்கணும். கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். படிச்சிருக்கீங்களா? அப்படின்னா
கணக்காயர் யாரு? ஆசிரியர். அப்ப ஆசிரியர் இல்லாத ஊரு பிணக்கருக்கும்னா இறந்தவருக்கு ஒப்பாகுமா? இல்லையே. அதாவது ஆசிரியர் இல்லாத ஊர் ஒரு குற்றம் நிறைந்த ஊராக கருதப்படும். ஒரு இதுல ஏன்னா அவங்க தண்டிக்கிறவங்க, அறத்தை வற்புறுத்துறவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால நூல் பேரு ஆசிரியர் பேரு கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இதுல கணக்காயர் என்பது யாரை குறிக்கும்? ஆசிரியர். யார சொன்ன மதுரை கணக்காயனார் மகனார்? கணக்காயர் கணக்காயனார் மகனார், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். அந்த ஒரே பாட்டு வரி, அந்தந்த நூல்ல அந்தந்த பாட்டு வரி. புரியுது இல்லையா? அதாவது கல்வி கற்பிக்க உரிய கணக்காயர் இல்லாத ஊர்ல என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. 3 பேருடைய ஊர்ல இருக்கக்கூடாது. ஒண்ணு கணக்காயர் இல்லாத ஊர்ல இருக்கக்கூடாது. 2 குற்றமற்ற நடுவு நிலைமையோடு ஆராய்ந்து தீர்ப்புரைக்காதவருடைய ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல கணக்காயர் இல்லாத ஊரும் குடியிருக்க வேண்டாம். அது மாதிரி அப்ப அறத்தை வற்புறுத்துறனால அதுல ஒரு வரி. ஏன்னா திரிகடுகம்னாலே உங்களுக்கு தெரியும்ல, 3 கருத்துக்களை ஒரு பாடல்ல சொல்லும். அதுல அந்த பாட்டுல வர்ற முதல் கருத்து அந்த கருத்து, கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும். ஓகேவா? நல்லாதனார் திரிகடுகத்துல. அதான் மேல நூல் பேரு ஆசிரியர் பேரு தான் எழுதுறேன். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். சூப்பரு. நம்ம ஒண்ணு சொன்னோம்னா நீங்க ஒண்ணு ஜேன்னு இருக்கோம். எழுதிங்களா? அடுத்தது நான்மணிகடிகை யார் எழுதுனா? விளம்பி நாகனார். நான்மணிகடிகை விளம்பி நாகனார். நான்மணிகடிகை விளம்பி நாகனார். இதுல கடிகைனா துண்டு. எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பான் அடிக்கடி, துண்டு என்ற அடைமொழிக்குரிய நூல் எது? கடிகைனா தமிழ்ல துண்டு. அப்ப நான்மணிகடிகைல கடிகை என்ற அடைமொழிக்குரிய நூல் எது அப்படி கேட்பாங்க. துண்டு என்ற அடைமொழிக்குரிய நூல் எதுன்னு கேட்டா நான்மணிகடிகை. நான்மணிகடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார். இதுல மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குன்னா 104 பாட்டு. இதுல உள்ள 2 பாடலை ஜியு போப் என்ன பண்ணிருக்கிறாரு, மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலத்துல. பெரும்பாலும் ஜியு போப் மொழிபெயர்த்த நூல்கள்னா என்னென்ன சொல்லுவீங்க? திருக்குறள் மொழிபெயர்த்திருக்காரு. வேற திருக்குறளை தாண்டி நமக்கு கொஸ்டின்ல கேட்ட ஜியு போப் மொழிபெயர்த்த 2 பாடல்கள் அடங்கிய நூல் நீங்க நார்மலா படிக்கிறப்ப படிச்சதுனா எதுல 104 104 திருவாசகத்தை மொழிபெயர்த்தாரு ஜியு போப். தெரியுமா? திருவாசகத்தினுடைய சில பாடல்களை அவர் மொழிபெயர்த்தார். வேற வேற திருக்குறளை அவர் சில பாடல்களை மொழிபெயர்த்தார். அப்ப திருக்குறள் திருவாசகத்தை தாண்டி நான்மணிகடிகையிலும் 2 பாடல்களை அவர் என்ன பண்ணாரு, மொழிபெயர்த்தார். புறநானூற்றில் சில பாடல்களையும் மொழிபெயர்த்தார். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஜியு போப் மொழிபெயர்த்த பாடல்கள் திருக்குறள், திருவாசகம், புறநானூறு, அதே மாதிரி என்னது நான்மணிகடிகையில 2 பாட்டு. ஒண்ணு திருவாசகம், 2 திருக்குறள், 3 புறநானூறு, அப்புறம் நான்மணிகடிகையில் 2 பாடல்கள்.
துண்டு என்ற அடைமொழிக்குரிய நூல் நான்மணி கடிகை. ஓகேவா? இந்த நூல்ல 2 பாட்டு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஒண்ணு மனைக்கு விளக்கம் மடவாள், படிச்சிருக்கீங்களா? 2 நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். நிலத்துக்கு அணிகலன் எது? நெல்லும் கரும்பும். வீட்டுக்கு விளக்கு மாதிரி இருக்கிறவ யாரு? வீட்டுக்கு விளக்கு போன்றவள் பெண். மனைக்கு விளக்கம் மடவாள். நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். 2 பாட்டு வரி. 2 பாடல்ல ஏதோ ஒரு பாடல் எழுதாச்சு கொஸ்டின் கேட்பா. அடிக்கடி உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒண்ணே, மனைக்கு விளக்கம் மடவாள் என்று புகழும் நூல் எது, அல்லது என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டா நான்மணி கடிகை. இல்லையாச்சா? அடுத்தது முதுமொழி காஞ்சி அப்படின்னு போடுங்க. முதுமொழி காஞ்சியினுடைய ஆசிரியர் யாரு? முதுமொழி காஞ்சி, முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர். அந்த நூலுக்கு புக்ல என்ன பெயர் கொடுத்திருக்காங்க? கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள்ல அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பான், அறவுரை கோவை, அறவுரை கோவை, அறவுரை கோவை, முதுமொழி காஞ்சி. ஆசிரியர் யாரு? கூடலூர் கிழார். படிச்சிருக்கீங்களா இல்லையா? கூடலூர் கிழார். பாடல் 100 கீழே எழுதிக்கோங்க. முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யாரு? கூடலூர் கிழார். கூடலூர் கிழார். பாடல்கள் 100. கூடலூர் கிழார்ல 2 பேர் இருக்காங்க. புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார், இவர் மதுரை இவர் மதுரை கூடலூர் கிழார். மதுரை கூடலூர் கிழார். அதாவது அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. போட்டீங்களா? போட்டீங்களா? கண்டிப்பா. ஏன்னா மத்ததுக்கு கேட்கிறாங்களோ இல்லை, இதுக்கு ரொம்ப முக்கியம். திருக்குறள் சொல்றோம்ல, திருக்குறளுக்கு அடுத்தபடியா நல்ல கவனிங்க, உலக பொதுமறையான கருத்துக்களை பற்றி பேசிய 2வது நூல் எதுதான்னா முதுமொழி காஞ்சி. சொல்ற எல்லா விஷயத்தையும் உலக பொதுமறையான கருத்துக்களாகவே என்ன பண்ணோம் சொல்லும். ஆறுகளி உலகத்து மக்கட்கு எல்லாம், ஆறுகளி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கல்வியை காட்டில் எது முக்கியம்? கிளாஸ்ல சொல்லுவீங்களா ஸ்டூடெண்ட்ட? கல்வியை காட்டில் எது முக்கியம்? ஒழுக்கம் தான் முக்கியம். கடல் சூழ்ந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு எல்லாம் கற்றலை காட்டிலும் ஒழுக்கம்தான் சிறந்தது. அர்த்தம் புரியுதா? ஆறுகளி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை.
அடுத்தது இளமையில் சிறந்தன்று மெய்வினியின்மை. இரண்டாவது பாட்டு வரி. அப்படின்னா இளமையில் சிறந்தன்று மெய்வினியின்மை. இளமையில சிறந்தது எதுனா உடம்புல எந்தவித நோயும் இல்லாமல் இருப்பது. கூறும் இரண்டாவது நூல். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக உலக பொதுமறையான கருத்துக்களை கூறும் அறநூல் எதுன்னு கேட்டா அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் முதுமொழி காஞ்சி. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மறட்டேன், நல்லந்தோனாருடைய பாட்டுல அந்த ஏறு தழுவுதல் பத்தி எழுதுனீங்கல்ல, கலித்தொகையில 2 பாட்டு எழுதுனீங்கல்ல, அதுல 3வது வரி எழுதிக்கோங்க. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். பண்பெனப்படுவது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். கலித்தொகையில 2 பாட்டு எழுதியிருப்பீங்க பாருங்க. அங்கேதான் கேப் இருக்கா? இருந்தா அங்க எழுதுங்க, இல்லைன்னா திரும்ப கலித்தொகைன்னு போட்டு எழுதி வச்சுக்கோ. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். பண்பு அப்படின்னா என்னது? பாடறிந்து ஒழுகல்னா முறையறிந்து ஒரு இடத்துல நடந்துக்கிற விஷயம். ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல். அடுத்த வரி 4வது. இந்த 2 வரி அதோட சேர்த்து எழுதி வச்சுக்கணும். ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல். படிச்சிருக்கீங்களா? புக்ல 8th புக்குன்னு நினைக்கிறேன். 8th 9th ஏல 8th இருக்கா? ஆற்றுதல் என்பது ஒன்று அலர்ந்தவர்க்கு உதவுதல். எழுதியாச்சா? இல்ல அடிக்கடி இந்த பாட்டை வச்சு என்ன பண்ணுவான், புக் பேக்ல ஒரு பொருத்துக இருக்கும், புரியுது இல்லையா? அது எக்ஸாம்ல அடிக்கடி என்ன பண்ணுவான், கேட்பான். கீழே வேணா எழுதிக்கோங்க பொருத்துக. இல்ல சும்மா இடம் இல்லைன்னா பின்னாடி கூட எழுதுங்க, பொருத்துகன்னு போட்டுட்டு பொருத்துக அப்படின்னு போட்டுட்டு 1 பண்பு, 2 அன்பு, 3 அறிவு, 4 செறிவு. அப்ப பண்பு, அன்பு, அறிவு, செறிவு போட்டீங்க இல்லையா? இப்ப ஆப்போசிட்ல எழுதுங்க. கூறியது மரா அமை. கூறியது மரா அமை. கூறியது மரா அமை. கூறியது மரா அமை. ஆப்போசிட்ல 2 அன்புக்கு நேரம் எழுதுங்க. பேதையர் சொல் நோற்றல். பேதையர் சொல் நோன்றல். நோன்றல். கூறியது மரா அமை, பேதையர் சொல் நோன்றல், பாடறிந்து ஒழுகல், தன் கிளை செரா அமை. இது அந்த பாட்டை வச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால எக்ஸாம் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, கீழே கொடுத்து இந்த கொஸ்டின்ல கேட்பாங்க.
பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். அப்ப பண்புக்கு பாடறிந்து ஒழுகல் எத்தனாவது? மூணாவது. அடுத்த ரெண்டு என்னது? அன்பெனப்படுவது தன் கிளை செரா அமை. அப்ப அன்பெனப்படுவது தன் கிளை செரா அமை. அடுத்து என்னது? அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோன்றல். அடுத்தது செறிவெனப்படுவது கூறியது மறாமை. அதை பொறுத்துக்க உங்க புக் பேக்ல இருக்கிறனால சில நேரம் அப்படியே என்ன பண்ணுவாங்க, எடுத்து வச்சு கொஸ்டின் கேட்பான். அதனால அது முக்கியம். புரியுது இல்லையா? சரி, இப்ப என்ன பாட்டு வரலாம் சொன்னேன்? முதுமொழி காஞ்சி. அது ரெண்டு சொல்லணும். ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம். அடுத்தது பக்தி இலக்கியத்துல சில முக்கியமான தொடர்கள். அதே மாதிரி மரா அமைனா என்ன, செரா அமைனா? மரா அமைனா கூறியது மறக்காம இருக்குது, மறவாமை. செரா அமைனா கீழே எழுதுங்க. செரா அமை அப்படின்னா எப்படி? அளபடிதான். இலக்கணத்துல அளபடை. அளபடைக்கு என்ன பொருள்னு கேக்குறாங்க. செரா அமை அப்படின்னா மறவாமை. புரியல? மரா அமைனா மறவாமை. புரியல, நீங்க என்ன கேக்குறீங்க? இல்ல இல்ல, ஆமா வெறுக்காமை. சாரி, மறவாமைன்னு சொல்றோம். வெறுக்காமை. செரா அமை அப்படின்னா வெறுக்காமை. தன்னோட சுற்றத்தை வெறுக்காம இருக்கிறது. குற்றம் தான் சொல்லுவாங்க. குற்றம் சொன்னாலும் அவங்க மேல வெறுப்பு இல்லாம அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கிறது இருக்கு இல்லையா? ஆமாவா இல்லையா? கிளைனா சுற்றம், செராமைனா வெறுக்காமை, உறவினர்கள். ஆமா, அன்புன்றது தான் உற்றார் உறவினர்களை வெறுக்காம இருக்கிறது. ஆனா அவங்க தப்புதான் சொல்லுவாங்க, ஆனாலும் பரவாயில்ல, அதை கடந்து போறோம் இல்லையா, அதுக்காக. அடுத்தது வாங்க, பாடல் அடியில பேதையர்னா யாரு சிஸ்டர்? பெண்கள் சொல்ல அதிகமாக கேட்டு நடக்காம இருக்கு. ஐயோயோவா. அடுத்து வாங்க, இப்ப பக்தி இலக்கியத்துக்குள்ள போயாச்சு. பக்தி இலக்கியத்துல மீன்ஸ் நம்ம மென்ஷன் பண்றப்ப கொஸ்டின்ல கேட்டாங்க அப்படின்னா நான் சிறப்பு பெயர்கள் பின்னாடி சொல்றேன், அதை நீங்க அங்கங்க நோட் பண்ணி, ஏன்னா புக்ல இருக்கிறனால அதை அப்படியே எழுதி வச்சுக்கணும். இங்க நானும் பாட்டு வரி மட்டும் மென்ஷன் பண்றேன். ஓகேவா? இதுல நமக்கு ரொம்ப முக்கியமா கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க அப்படின்னா திருமூலர். யாருடைய பாட்டு வரி கேட்பாங்க? திருமூலர். திருமூலர் என்ன சொல்லியிருக்கேனா? எழுதிருக்கீங்களா? திருமூலர் சொல்லியிருக்கேனா சொல்லலையா? பாருங்க. ஆமா, இலக்கணம் நடத்தும் போது சொன்னல. ஆமா, பாட்டு வரி என்னென்ன படிக்கணும்னு சொன்னா முக்கியம் சொன்னா எழுதுனீங்களா? கண்டிப்பா திருமூலர் வச்சு கொஸ்டின் வரும். அவரோட பாட்டு வரியில யாரு சொன்னா? ஒன்றே குலம். யார் சொன்னா? திருமூலர். இன்னைக்கு இதை நிறைய பேர் வேற யாரும் சொல்றாங்கன்னு அவங்க இவர் சொன்னதை அவங்க சொல்லியிருப்பாங்க. புரியுது இல்லையா? நீங்க மேல்மருவத்தூர்லாம் போனீங்கன்னா பங்கார் அடிகளார் ஒருத்தர் இருப்பாரு. அவர் கோயில் ஃபுல்லா எதாவது எழுதியிருப்பாங்க. எல்லாரும் அவர் தான் சொன்னாருன்னு சொல்லிக்கிறான். ஆனா திருமூலர் சொன்னதை அவர் கோடாக எடுத்து என்ன பண்ணாங்க? பயன்படுத்தினார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாம் பெற்ற இன்பம் என்னது? பெருக இவ்வையகம். அப்படின்னா
இல்ல யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னா எனக்கு கிடைச்ச இன்பம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். அப்ப நான் எப்படி இறைவனை உணர்ந்தோனோ அது மாதிரி மற்றவரும் உணரணும். அர்த்தம் புரியுது இல்லையா? இப்ப இறைவன் யாரு, கடவுள் யாரு? திருமாலா? திருமால் அப்ப பிள்ளையாரெல்லாம் அவரெல்லாம் கடவுள் வரமாட்டாரா? இல்ல கடவுள் யாருன்னு திருமூலர் சொல்றாருன்னா, உனக்குள்ள இறைவன் இருக்கான். இறைவன் ஒருத்தர் தனியாக அண்ட வெளியில பறந்து விரிந்து இல்ல, உனக்குள்ள ஒரு இறைவன் இருக்கான். நீ ஒரு பரமாத்மா, ஒரு ஜீவாத்மா, உனக்கு ஒரு இறைவன் பரமாத்மா. அது கடவுள் எல்லாத்தையும் சொல்லுது. நிறைய கடவுள்களை நம்ம வழிபடுறோம் உருவ வழிபாட்டின் அடிப்படையில. ஆனால் கடவுளுக்கு உருவம் என்னது கிடையாது. முதல்ல உருவ வழிபாட்டை எதிர்த்தவனி வந்தான். புரியுது இல்லையா? அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, சித்தர்களில் தலைமையான சித்தர், தமிழில் தோன்றிய முதல் சித்தர் யாரு? இவர் தான், திருமூலர் தான் தமிழின் முதல் சித்தர். ஓகேவா? அதனாலதான் ஆதி சித்தர் அல்லது தமிழில் தோன்றிய முதல் சித்தர் திருமூலர். காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அப்ப இறைவனை அடைவதற்கான வழியான யோக நெறிகளை அவர் சொன்னாரு. புரியுது இல்லையா? யோகத்தில் ஆழ்ந்து இறைவனை எப்படி அடையணும் அப்படின்னு. அடுத்த 3வது கிபி 5ஆம் நூற்றாண்டு. பாருங்க, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். இவர் சிவன் யார குறிப்பிட்டாருன்னா பரமாத்மாவை. நம்மளாம் மேலான ஒரு தெய்வம் கடவுள் இருக்குல்ல, அதுதான் சிவம்னு கருதணும். சிவத்துக்கு உருவம் கிடையாது. அப்ப இந்த பார்வதியோட ஹஸ்பண்ட் யாருன்னா சங்கரன் சொன்னார். சங்கரன் வேற, சிவன் வேற. சிவன் என்பவர் எல்லாருக்குமான ஒரு பொதுவான தெய்வம். அவருக்கு ஒளி வடிவில் இருப்பாரு. அவருக்கு என்ன கிடையாது, உருவம்லாம் கிடையாது. அப்படி முதல்ல அவர் சொன்னாரு. அதனாலதான் அந்த சிவத்தை நீ எப்படி பார்க்கலாம்னா, துன்பமுற்று இருக்கிறவருடைய அன்புல, அவங்க மேல நீ ஒரு அன்பு காட்டுறல, அப்ப அவருடைய சிரிப்புலதான் நீ என்ன பண்ண முடியும், இறைவனை பார்க்க முடியும். அப்ப அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேனா. அப்ப இறைவனும் அன்பு ஒண்ணு. ஆனா கரூர் சித்தர் இதை மறுத்தார். அன்பு சிவம் இல்ல, அறிவுதான் சிவம்னு சொன்னார். அப்ப அன்பே சிவம்னு சொன்னது திருமூலர், அறிவே சிவம் என்று கூறியவர் கரூர் சித்தர். ஓகேவா? கருவூர் சித்தர். பாட்டு வரியோட மேடம் எப்படி இருக்கு? பாட்டே தான். அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் வரி இது என்ன சுருக்கமா சொல்லுதுன்னா, அன்பே சிவம். அப்ப அன்பே சிவம் என்கிற தொடரை சொன்னது திருமூலர். அன்பு கிடையாது, அறிவு. ஒருவர் பெற்றிருக்கிற அறிவு தான். ஏன்னா அன்பு வரணும்னா என்ன வேணும், போது அறிவு வேணும்ல. அடுத்தவங்க துன்பப்படக்கூடாது அப்படின்ற அறிவு இருந்தா தான் அவங்க மேல அன்பு செலுத்தவே தோன்றும். அப்ப அறிவே சிவம்னு சொன்னது கருவூர் சித்தர். கருவூர், கரூர்னு ஒரு ஊர் இருக்கா, அங்க இருக்காரு கருவூர் சித்தர். பசுபதீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ள கருவூர் சித்தருக்கு தனி சன்னதி இருக்கு. இன்னைக்கும் சித்தர் வழிபாட்டுல இன்னைக்கும் அவங்களை என்ன பண்றாங்க, கும்பிடுறாங்க. புரியுது இல்லையா? நீங்க கூட இப்ப தீர்த்தங்கரல் சமண சமயத்துல 24 தீர்த்தங்கரர் இருக்கான். அதுல 8வது தீர்த்தங்கரர் சந்திரபிரபா. சந்திரபிரபாவுக்கு இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்க மேட்டுப்புத்தூர்ல கோவில் இருக்கு. புரியுது இல்லையா? கேள்விப்படுறீங்களா? கேள்விப்படுது இல்லையா? நன்னூல் படிக்கிறதுக்கு கேள்விப்படுறீங்களா இல்லையா? மொத்த தீர்த்தங்கரல் எத்தனை பேரு? இந்த 24வது தீர்த்தங்கரர்ல தீர்த்தங்கரர் 8வது தீர்த்தங்கரர் யாரு? சந்திரபிரபா. இவருடைய கோவில் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்புத்தூர். நன்னூல் படிக்கிறப்ப படிச்சிருப்பீங்களே, பவனந்தி முனிவரை பத்தி படிக்கும்போது இந்த கோவில்ல தான் பவனந்தி முனிவருக்கு உருவச் சிற்பம் இன்னைக்கும் இருக்கு. புரியுது இல்லையா? அப்ப பவனந்தி முனிவரின் உருவச் சிற்பம் எந்த கோவில்ல இருக்குன்னா, ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புத்தூர்ல இருக்கிற சந்திரபிரபாவினுடைய கோவில்ல.
அடுத்து திருமூலர் பாடின 4வது வரி பாருங்க. உள்ளம் பெருங்கோயில். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். ஒரு பாடின பாட்டு. இங்க பாருங்க, கோயிலுக்குன்னு போகணும்னு அவசியம் இல்லை. உடம்பு தான் கோயில். புரியுது இல்லையா? உனக்குள்ள இருக்கிற இறைவன் தான் என்னது? உயிர் ஆற்றல். அந்த உயிர் வாய் தான் வாசல். நீ 5 புலன்களால் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் இறைவனுக்கு ஏற்றுகின்ற உண்மையான விளக்குகள். அர்த்தம் புரியுதா? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று முதல்ல பாண்டார். புரியுது இல்லையா? அப்ப உடம்பு என்னது? உள்ளம் கோயில். உன்னோட உள்ளம் தான் கோவில், உடம்பு தான் ஆலயம், வாய் தான் கோபுர வாசல், மெய்வாய் கண் மூக்கு செவி என்கிற 5 புலன்களால் செய்கிற நல்ல விஷயம்தான் இறைவனுக்கு ஏற்றுகிற உண்மையான விளக்குகள். நீ உண்மையை உணர்ந்திருந்தா உனக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் என்னது? சிவலிங்கம். சிவனை குறிக்கும். இல்லைங்களா? அடுத்து இதுல 5வது வரி. படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில். நடமாடா கோயில் நம்பகர்க்கு ஒன்று ஆகா. படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடா கோயில் நம்பகர்க்கு ஒன்று ஆகா. இவருங்க படமாக இருக்கிற கடவுளுக்கு நீ கொண்டு போய் உன்னை கொடுத்தேன்னா நடமாடுற மனுஷனுக்கு அதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அர்த்தம் புரியுதா? ஆனா நடமாடுற மனிதனுக்கு ஒரு உதவியை நீ செஞ்சேனா படமாக இருக்கிற கடவுளுக்கே அது போய் சேர்ந்ததாக கருதப்படும். உடம்பார் அழியின் என்ன பண்ணுவாரு? உயிரார் அழிவர். யார் சொன்னா? திருமூலர். உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே. அப்ப உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பை வளர்த்தே உயிர் வளர்த்தேனே. நீங்க அதான் ஔவையார் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, என்னது? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். அப்படின்னா என்ன அர்த்தம்? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண். மருந்தா இருந்தாலும் அளவோட சாப்பிடணும். அப்ப மொத்தம் 7 பாட்டு வரி இருக்கா? 7 வரியும் கண்டிப்பா வாசிச்சுக்கணும். இந்த 7 பாட்டு வரியும் யார் சொன்னது? திருமூலர் சொன்னதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? என்ன ஸ்டர்? புரியல. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. தேன் போடணும். உடம்பை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். புரியுது இல்லையா? அதுவே ஓமையை கூறி ஓமையத்தை பெற வைக்கிற பெரிது மொழிதல் அணி.
உடம்பை சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். உடம்பு இருந்தாதான் உயிரை நன்றாக பாதுகாக்க முடியும். அப்ப அந்த பழமொழியே என்னது, என்ன அணி? பிரிது மொழிதல் அணி. நான் தான் சொல்லிக்கிறேன், உவமையை மட்டும் கூறி உவமேயத்தை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணி. உவமேயத்திற்கு இடையில் போல என்னும் உவம உருவு மறைந்து வருவது எடுத்துக்காட்டு உவமை. உவமேயத்திற்கு இடையில் உவம உருவுகள் வெளிப்படையாக நின்று பொருள் தருவது உவமையணி. ஒன்றன் தொழிலையே உவமையாக்கி கூறுவது தொழில் உவமையணி. இல்லாத ஒன்றை உவமையாக்கி சொல்வது இல்பொருள். உவமேயத்திற்கு இடையில் உள்ள வேற்றுமையை ஒளிவித்து இரண்டும் ஒன்றே என கூறுவது உருவக அணி. உவமேயத்திற்கு இடையில் உள்ள வேற்றுமையை ஒளிவித்து இரண்டும் ஒன்றே என தோன்ற கூறுவது உருவக அணி. உங்க புக்ல வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக அப்படி ஒரு பாட்டு இருக்கா? அதே மாதிரி இன்னொரு குறள் என்னது, இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்தாக்க பக்கு விடும் அப்படி ஒரு குறள் இருக்கு. அது ரெண்டும் உருவக அணி. ஒரு பொருளை உருவகப்படுத்தி விட்டு மற்றொரு பொருளை உருவகப்படுத்தாமல் விடுப்பது ஏகதேச உருவக அணி. இருபொருளுக்கு இடைப்பட்ட ஒற்றுமையை கூறி பின் வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. உள்ளதை உள்ளவாறு உரைப்பது இயல்பு நவிர்ச்சி அணி. உள்ளதை உயர்த்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. புரிதல? ஓரிடத்தில் வந்த சொல் செய்யுளின் பல இடங்களுக்கும் சென்று பொருள் விளக்கம் செய்வது தீபக அணி. தீப அணி. செய்யுளில் ஓரிடத்தில் உள்ள சொல் செய்யுளின் பல இடங்களுக்கும் சென்று பொருள் உணர்த்துவது. ஒரு இடத்துல ஏத்தன தீபம் அப்படி முழுசா பொருள் தருதில்ல, அது மாதிரி. அப்ப என்ன சொல்லுவாங்க? தீபக அணி. அதான ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்து வெவ்வேறு பொருளை தருவது சொல் பின்வரு நிலை அணி. வெவ்வேறு சொற்கள் தொடர்ந்து வந்து ஒரே பொருளை உணர்த்துவது பொருள் பின்வரு நிலை அணி. வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து தந்த பொருளையே மீண்டும் மீண்டும் தருவது சொற்பொருள் பின்வரு நிலை அணி. கண்டிப்பா அணி குறித்து 30 கேள்வியில் 2 கேள்வினாலும் அணி குறித்து வந்துடும். நீ எதையுமே தேவையில்லை, எழுதின குறள்களை எழுதின விளக்கத்தை படித்து கொண்டாலே கண்டிப்பாக அந்த 2 கொஸ்டின்ஸ் ஈஸியா எழுதிடலாம். 2 கேள்வியுமே அணியிலிருந்து தான் வரும். புரியுது இல்லையா? ஏன்னா அணி நிறைய பேர் வீக், நிறைய அணி படிச்சிருக்க மாட்டாங்க, விளக்கமும் தெரியாது, சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு குறள் அது இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ண தெரியாது. அப்புறம் சார் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல சொன்ன மாதிரி எல்லா அணிகளையுமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல அணி வருதா? இப்போ உங்களுக்கு இந்த சார் கொடுத்துருக்க கொஸ்டின் பேப்பர் அணிகள் வருதா? என்னென்ன குறள்ல என்ன அணி இருக்குன்னு கேக்குறாங்களா? அதெல்லாம் நோட் பண்ணி வச்சு டேக் போட்டு வச்சுக்கோ. 12th வரைக்குமே கொடுத்துட்டாங்களா சார்? 9th 10th 11th 12th செய்யுள் எப்ப டெஸ்ட்? அடுத்து வரும். இதெல்லாம் வரும், இதெல்லாம் போட்டு மண்டையை உடைப்பாங்க. அப்படி செய்யுள் இதெல்லாம் வரும். பாடல் அடிகள்லாம் மென்ஷன் பண்ண சொல்றப்ப நீங்க அந்த பாட்டு வரல அதுல படிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? அடுத்து வாங்க. திருமூலருக்கு அப்புறம் பக்தி இலக்கியத்துல நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இவர் சித்தர்கள்ல இன்னொருத்தர் இருக்காரு, அகத்தியர். அகத்தியருக்கு ஒரே ஒரு பாட்டு வரிதான், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மந்திரம் சொல்றோம்ல, மந்திரமா எப்ப மனசு சுத்தமா இருந்தா மந்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அகத்தியர். அகத்தியர் எழுதிய நூல் பேர் என்ன? அகத்தியமா? அது இலக்கண நூல். அகத்தியர் சித்தராக இருந்து எழுதிய நூல் எது? அகத்தியருடைய சித்தர் நூல் எதுன்னு கேட்டா நூல் பேர் என்னது? ஞானப்பாமாலை. அதுலதான் இந்த வரி இருக்கு, மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். ஆமா, புரியல. ஆஹா, மனசு சுத்தமா இருந்தா மந்திரம் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிறன் வள்ளுவர் சொல்றாரா? மனசுப்படி மாசு இல்லாதவன் இருந்தா போதும், நீ எந்த அறங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது.
அகத்தியர் ஞானப்பாமாலின் போட்டாச்சா? யார் இவரு? கடுவெளி சித்தர். நந்தவனத்திலோர் ஆண்டி என்ற பாட்டு இவர் தான் பாடினார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? நந்தவனத்திலோர் ஆண்டி, கடுவெளி சித்தர். ஏன்னா காடு வெளிகளில் அலைந்து திரிந்து பாடியதால் அவருக்கு பேரு காடுவெளி சித்தர். அது மாறி கடுவெளி சித்தர். வெட்ட வெளியே கடவுளாக வணங்கியவர் யாருன்னு கேட்பான், அவர் தான் இவரு. ஏன்னா எழுதி வச்சுக்கோங்க, கீழே பேப்பர் 1க்கு அடிக்கடி கேட்பா. வெட்ட வெளியையே கடவுளாக வணங்கிய சித்தர் கடுவெளி சித்தர். வெட்ட வெளியையே கடவுளாக வணங்கிய சித்தர். இருக்கிற இடத்துல இருந்து இறைவனை வணங்கலாம், உண்டு இல்லையா? இப்ப கோவிலுக்கு போய் தான் கடவுளை கும்பிடணும் அப்படி அவசியமா என்ன? இருக்கிற இடத்துல இருந்து உன்னுடைய வினையை செய்து கொண்டே இறைவனை வணங்கலாம். அதனால செய்யும் தொழிலே தெய்வம்னா, உன் தொழிலை விட்டுட்டு போய் இறைவனை வணங்கணும்னு அவசியம் கிடையாது. இறைவனே அப்படி சொல்லல. அடுத்து ரொம்ப முக்கியம், யாரு இவருக்கு என்ன சிறப்பு? இவருடைய காலம் புக்ல இருக்காரு, இப்பதான் கிளி போறீங்களா? நீங்க திருமூலருக்கும் சிவவாக்கியருக்கும் தான் காலம் கேட்பாங்க. திருமூலருக்கு கிபி 5ஆம் நூற்றாண்டு, சிவவாக்கியருக்கு கிபி 9ஆம் நூற்றாண்டு. இவர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சித்தர்களில் கலகக்காரர். படிச்சிருக்கீங்களா? களம் ஊட்டி விட்டுருவாரு. சித்தர்களில் கலகக்காரர். யார் இந்த சித்தர்களில் கலகக்காரர்? சிவவாக்கியர். என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. மீனிங்கா? அது நிலையாமை குறித்து வர ஒரு பாட்டு. நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. அப்ப என்னன்னா இந்த உடம்ப பத்தி சொல்றாங்க, இந்த உடல் நிலை இல்லாதது அப்படின்னு சொல்றதுக்கான பாட்டு வரி. சித்தர்களில் கலகக்காரர் என புகழப்படுபவர் யாரு? சிவவாக்கியர். சித்தர்களில் கலகக்காரர். அவர் பாட்டு அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பான். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். இறைவனே உனக்குள்ள இருக்கிறப்ப நீ நட்டு வச்ச கல் உன்கிட்ட பேசுமா? நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ. புரியுது இல்லையா? ஜாதியில பேதம் சொல்றியே, இதெல்லாம் என்ன மாதிரியான தன்மைன்னு முதல்ல சொன்னார். சித்தர்களே பெரும்பாலும் உருவ வழிபாட்டை எதிர்த்தாங்க, ஜாதியை வெறுத்தாங்க, மூட நம்பிக்கைகளை வெறுத்தாங்க. அதான் உங்களுடைய கோட்பாடே. புரியுது இல்லையா? நாடொணாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள்.
எப்ப இறைவன் அவருடைய அன்பிற்கு நாம பாத்திரமாகோம்னா, நான் அழிந்து நின்ற நாள். நான் என்கிற அகந்தைக்குரிய வார்த்தை நம்ம நாக்கிலிருந்து எப்ப அழிந்து போதோ அப்ப இறைவனின் அன்பிற்கு நாம பாத்திரமாக மாறும். அர்த்தம் புரியுதா? புரியுதா? திருவள்ளுவர் கூட சொன்னா, யான் எனது எண்ணம் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். யாரு வானுலக தேவர்களுக்கு விருந்தாவாங்கன்னு கேட்டா, யான் எனது என்ற வார்த்தையில் செருக்கை அளிப்பவன். நானு, எனக்கு, என் குடும்பம், என் பிள்ளை, என் சொந்தம் அப்படி சொல்றோம்ல, அந்த வார்த்தையை மாத்திட்டா நாடோனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள். ஓகேவா? மொத்தம் எத்தனை பாட்டு வரி? 3 பாட்டு வரி. நீ இவர்தான் என்ன பண்ணாருன்னா, உடல் பற்றி நிறைய நிலையாமை கருத்தை பற்றி பாடினாரு. சித்தர்களில் கழகக்காரர் அப்படின்னா, மற்ற சித்தர்கள் பாடிய கருத்துல உடன்பாடு இல்லைன்னா அதுக்கு எதிராகவே பாடுவார். ஆனா இவரு சித்தர் தான், அவங்களுடைய கான்செப்ட் இவருக்கு ஒத்து போலன்னா. ஆனால் சித்தர்கள் சீர்திருத்தவாதியும் இவர் தான். சித்தராக இருந்து சமூக சீர்திருத்த கருத்துக்களை அதிகமாக பாடியதும் யாருதான்? சிவவாக்கியர் தான். அர்த்தம் புரியுதா? என்ன சார்? யாரு சார்? கூத்தர் விரலியர்லாம் இசைக்கலைஞர்கள். அவங்கெல்லாம் வந்து சங்க காலத்துல வரக்கூடிய இசைக்கலைஞர்கள், பாடகர்கள். அவங்க சித்தர்கள் அப்படின்னா சிவவாக்கியர், பட்டினத்தார், பத்திரகிரியார் அப்படி வர்றாங்கல்ல, இவங்கெல்லாம். நீங்க புக்ல படிச்சது இல்லையா? சித்தர் உலகம்னு ஒரு டாபிக்கே வச்சிருப்பாங்க. 18 சித்தர்கள் இருக்காங்க. சித்தர்கள் என்பது 8 வகையான சித்திகளை பெற்றவர்கள். அந்த 8 வகையான சித்திகளுக்கு பேரு அட்டமா சித்திகள்னு பேர். அனீமா, மஹிமா, லஹிமா, கரீமா, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம், காமாவசாயித்வம் என்ற 8 வகையான சித்தி. ஒன்னும் இல்ல, சிம்பிள். அனீமா, அணுவை காட்டிலும் தன் உருவத்தை சின்னதாக மாத்திக்கிறவங்க. மஹிமா, மலையை காட்டிலும் பேர் வடிவத்தை பெறக்கூடியவங்க. லஹிமா, காற்றில லகுவாக மிதக்கிறவங்க. தேவையில்லை, புரிஞ்சுக்கிட்டா போதும். கரீமா, தன் உடலை கனமாக்கி அப்படி இருந்த இடத்துல இருக்கிறவங்க. புரியுது இல்லையா? பிரகாமியம், இந்த உலக நிலைகளை அறிந்திருக்கிறவங்க. ஈசத்துவம், உலகத்தை அழிக்கவும் காக்கவும் உலகத்தை அழிக்கவும் காக்கவும் படைக்கவும் பெற்றிருக்கிற திறம். அடுத்தது வசித்துவம், பிற உயிரினங்களை தன்வயப்படுத்துகிற திறனை பெற்றிருப்பாங்க. காமாவசாயித்துவம், தான் நினைத்ததை, தான் விரும்பியதை அடையும் ஆற்றலை பெற்றிருப்பாங்க. அப்ப இந்த 8 வகையான சித்திகளை பெற்றவர்கள் தான் சித்தர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க தெரியுமா? நித்யானந்தா கூட ஒரு சித்தர் தான், அப்படி சொல்லிக்கிறாங்க. சத்குரு ஜக்கி வாசுதேவ் கூட ஒரு சித்தர் தான். புரியுது இல்லையா? இந்த மேல்மருவத்தூர் பங்கார அடிகளார் கூட இறந்தார்கள் அண்மையில, அவர் கூட ஒரு சித்தர் தான், அப்படி சொல்றாங்க அவங்களே. ஆனா சித்தர்கள்னு அந்த அட்டமா சித்திகள் இருக்கணும். ஆனா அட்டமா சித்தி, 8 வகையான சித்திகள் ஏதேனும் ஒரு சித்தியை பெற்றிருந்தா கூட சித்தர் தான். ஆனா இவங்க எல்லாத்தையும் போய் இந்த ஒரு சித்தி கேட்டோம்னா இல்லை. அவங்க பசங்களுக்கு 4-5 சித்தி இருக்காங்க. அது என்ன கணக்குன்னு அவங்களுக்கு தானே இல்ல இப்ப அவங்களுக்கு தான் சித்தி இருக்கணும்னா பசங்களுக்கு சித்தி இருக்காங்க. ஒருவேளை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சித்தி அந்த சித்தியா நினைச்சு பல சித்திகளை பெற்றவர்கள் அப்படின்னு. ஏன் தெரியுமா? இந்த ரசவாத கொள்கை. நீங்க உண்மையிலே யோசிச்சு பாருங்க. இரும்பையும் தங்கமாக மாற்ற முடியும், ஆனால் அந்த பொருளை வைத்து வறுமை நீங்கி வாழ விரும்ப மாட்டாங்க. சித்தர்களினுடைய கொள்கை ரசவாத கொள்கை. இரும்பையும் தங்கமா மாத்திடுவாங்க, ஆனா அதை தங்கமா மாத்தி அதை வச்சு வறுமை நீங்கி வாழ விரும்ப மாட்டாங்க. புரியுது இல்லையா? அதனாலதான் அவர்களுக்கு இரும்பையும் பொன்னாக்குகிற வித்தை ரசவாத கொள்கை. மூலிகை சாறுகள், அதை வச்சு மருந்துகள் தயாரிக்க முடியும். ரசவாதத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும், ஆனாலும் அதை விரும்ப மாட்டாங்க. சேக்கிலார் தான் அழகா சொல்லுவாரு, இந்த இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கையில உடைஞ்ச ஓடு 1 கிலோ, ஒரு கையில உறைந்த தங்கம் 1 கிலோ, இது ரெண்டையும் கொடுத்தா நம்ம எதை வச்சுக்குவோம், எதை பையில வச்சுக்குவோம், எதை தூக்கி போடுவோம், எதை வச்சுக்குவோம். இப்ப நார்மலான மனுஷன் என்ன பண்ணுவான்? உடஞ்ச ஓடு 1 கிலோ தூக்கி போடு, இது ஒண்ணுக்கு உதவாது. உறைந்த தங்கம் இருக்கா, எடுத்து நேரம் நகைக்கடை பஜார் எங்க இருக்கு விலாசம் கேட்டு கிளம்பி போடுவான். எதுக்கு? உருக்கி வித்துடலாம். ஆமா, ஆனா தங்க விற்கிற விலைக்கு 1 கிலோ தங்கம் என்ன ஆகும்? கால்குலேட் பண்ணுவோமா இல்லையா? ஆனால் இறைவன் மீது அன்பு கொண்ட அடியவர்கள், நாயன்மார்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த சித்தர்கள் ரெண்டையும் ஒரே மதிப்பால் பார்ப்பாங்க. அவர்களுக்கு உடைந்த ஓடும் ஒண்ணுதான், உறைந்த பொண்ணும் ஒண்ணுதான். ஓடும் செம்பொன்னும் மொக்கவே நோக்குவார், கூடும் மண்பினில் கும்பிடலே அன்றினா.
அவங்களுக்கு ஓடும் செம்பொண்ணும் ஒரே மாதிரி தான், ரெண்டையும் தூக்கி போட்டு அவன் வேலையை பார்க்க நடந்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியாது இது வந்து மதிப்பில்லாத பொருள், இது உயர் மதிப்புடைய பொருள்னு அவன் என்ன பண்ண மாட்டான், நினைக்க மாட்டான். அவனை பொறுத்தளவுக்கு உடைஞ்ச ஓடு ஒண்ணுதான், உறைந்த தங்கமும் ஒண்ணுதான். ரெண்டுக்கும் உள்ள மதிப்பை அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, உயர்வு தாழ்வு என்று கருத மாட்டாங்க. அர்த்தம் புரியுதா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டா, அவர்களை எந்த மாதிரியான மனத்தன்மையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கான வரி. நிறைய நிலையாமை கருத்துக்கள் தான் சிவவாக்கியர் பாடிட்டே இருப்பார். அவர் கூட சொல்றாரு, திருமணம் ஆயிடுச்சு, ஒரு 3 நாள், 3வது நாள் திருமணமான பெண்ணை ரோட்ல நீ கூட்டு போற உன்னுடைய மனைவிய, அப்ப அங்க இருக்க ஒரு காலி பசங்க கிண்டல் பண்ணிட்டான், உடனே என்ன பண்ணுவான் நம்மாலு, பூசா கல்யாணம் ஆன மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு, அடிக்க போவான், சண்டைக்கு போவான். நீ எப்படி இப்போ 2 வருஷம் கழிச்சுன்னா பிரச்சனை காதுல வாங்க மாதிரி போயிடும். எதுக்கு இதை நம்ம காதுல வாங்கணும், நம்ம தான் பேச முடியல, அவனால கிண்டல் பண்ணிக்கிறான்ட்டு போயிடுவான். ஆனா கல்யாணம் இப்பதான் 1 வாரம் ஆச்சு அப்படின்னா கிண்டல் பண்ணா அருவாள் எடுத்துட்டு ஓடுவான். உண்மையில சொன்னா அருவாள் எப்படி மனைவியை கிண்டல் பண்ணலாம்? சித்தர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் பொருள். இப்போ மனைவியை கிண்டல் பண்ணிட்டானோன்னு அருவாள் எடுத்துட்டு ஓடுறே இல்ல, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது எமன் ஒரு நாள் இறங்கி வருவான், உன் மனைவியினுடைய உயிரை கவர்ந்து போக. அவனை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு புரியுதா? உன் மனைவியினுடைய சடலத்தை எரித்த சாம்பலை உன் கையில கொண்டு வந்து அந்த சுடுகாட்டுல இருக்கிற தோட்டி கொடுப்பான், அந்த தோட்டியவும் நீ ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தானே என் மனைவி எரிச்சா கூட சண்டை போடுவியா? கிடையாது. அப்ப உடல் பற்றோடு இருக்காத. இந்த உடல் என்பது புழுவையும் நோயையும் போட்டடைத்த பை, உலகியல் நிலையாமையை புரிந்து கொள்ளு. உடல் மேல ஆசை வைக்காத, உடல் மேல பற்று வைக்காத. புரியுது இல்லையா? ஆனா சொல்ற கருத்து நல்லா இருக்கும், ஆனா அதை பின்பற்ற முடியுமான்னா கஷ்டம். புரியுது இல்லையா? அது கூட இப்ப இந்த பாட்டு கூட பாடின பாட்டு படிக்க நல்லாதான் இருக்கும். வடிவு கண்டு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நந்தினால் விடுவோனோ அவனை முன்ன வெட்ட வேணும் என்பனே. அர்த்தம் புரியுதா? நடுவன் வந்து அழைத்த போது நாருமிந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போகி தோட்டி கை கொடுப்பரே. அர்த்தம் புரியுதா? சொல்றதுக்கான வரி. அவ பாடல் நல்லாதான் இருக்கு, ஆனா பின்பற்ற முடியுமா? ஏன்னா அது அளவுக்கு அதிகமான நிலையாமை. நீங்க நாலடியாரின் சித்தர் பாடல்களையும் படிச்சா இன்னைக்கு சாயந்தரமே துறை முற்றும் துறந்த துறை, எது வேணாம், உலகமே நிலை இல்லாதது. அப்புறம் என்ன டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, யூபிஎஸ்சி, எது வாழ்க்கையில வேணாம்னு 1/2 கிலோ பொரியலை வாங்கிட்டு அப்படி நடந்துருவான் கோயம்புத்தூர். உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு உண்மையிலே அப்படி படிச்சு தெளிவா படிச்சுட்டாங்கன்னா, ஆமா அவ்வளவுதான். 1/2 கிலோ பொரியலை வாங்கிட்டு எங்கிட்டா சித்தர் படி என்னது நடந்து எங்கிட்டா ஓ வாழ்க்கையில அப்படி நான் படிச்சேன். ஓ நீங்க அப்படி நீங்க அப்படி வரீங்க, அப்புறம் இன்னும் நீங்க நடக்கல. அதாவது நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம், ஆனாலும் அது உணர்வாளது. எப்ப அது பற்றறுத்த நிலை வரணும்ல, நம்ம அதுக்கெல்லாம் உரியவங்களா என்ன? இப்ப நீங்களாம் கூட அதுல எனது ஓரளவுக்கு பற்றறுத்த நிலைனா உங்களுக்கு அது பொருந்தும். நீங்க எல்லா விஷயத்தையும் புறந்தள்ளி ஒரு பொது வாழ்க்கை, ஒரு பொது சேவைக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் கடந்த நிலைக்குள்ள வந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட இப்ப 3/4 சித்தர்கள்லாம் நீங்களே கூட சித்த ஞானம் நெறிய பின்பற்றுறவங்க தான். ஆனா எங்களுக்கு அப்பெல்லாம் கிடையாது. 10 மணி ஆனா பிள்ளை ஊட்டி என்ன பண்ணும், 11 மணி ஆனா 6 மணி ஆனா என்ன ஆகும், வீட்டுல நேரம் போட்டு ஏதோ உடப்பாங்க, எதை மிதிப்பாங்க. நமக்கு நினைவே அதான் இருக்கும். 8 மணிக்கு ஆனா வீடியோ கால் கூப்பிடுவாங்க, 8 மணிக்கு ஆனா பேசும். அந்த பந்தம், பாசம், சுற்றம், அந்த உறவுக்குள்ள ஆள அமிழ்ந்து இருப்போம். ஆனா இது சிற்றின்ப வாழ்க்கை. இல்லறம் என்பது ஒரு சிற்றின்ப நெறி. புரியுது இல்லையா? இது அறத்தோடு வாழ்ந்தால் மட்டும்தான் ஒரு உண்மையான வீடு வீட்டுகளை அடைய முடியும். ஆனா துறவரம் என்பது ஒரு பேரின்ப நெறி, இறைவனை அடைகிற நிலை. அது எல்லாராலையும் பெற முடியுமானா கண்டிப்பா முடியாது. புரியுது இல்லையா? யாராவது விவேகானந்தர், காந்தியடிகள்லாம் கூட பண்ணாங்க. அந்த யான் எனது என்ற செருக்கை அறுக்கணும்னா அதுக்கே கஷ்டம். புரியுது இல்லையா? அதனாலதான் காஞ்சி சங்கராச்சாரியார் கூட சொல்றாரு, என்னது அது பற்று எப்படி இருக்கணும்னா வெள்ளரி பழமா இருக்கணுமா. மத்த மரத்துல இருந்து பழங்களை நீங்க பிடுங்கணும் வம்படியா. ஆனா வெள்ளரி பழம் மட்டும் நிலத்துல இருக்கும்ல, அந்த பழம் பழுத்துருச்சுன்னு தெரிஞ்சுன்னா அந்த காம்பை தானே விட்டுரும். பழம் பழுத்துருச்சுன்னு தெரிஞ்சா அந்த காம்பை தானே விட்டுரும். அப்ப எப்படி இருக்கணும் துறவுனா? அப்படிதான் இருக்கணும். உண்டு இல்லையா? அதான் சொல்றாங்க. அப்ப பாடலுடைய அடிப்படையில பார்க்கும்போது சித்தருடைய பாடல்கள் இது எல்லாமே முக்கியம். அடுத்த நாயன்மார்களுடைய பாட்டுல ஒரு ஆள் அடிக்கடி கேட்பான், திருநாவுக்கரசர்னு பேரு. அவரை அப்பர் அடிகள்னு சொல்லுவோம். அப்பர் அப்படின்னு சொல்லுவோம். புரியுது இல்லையா? யார் அவரு? திருநாவுக்கரசர். இவரை என்ன சொல்லுவோம்? அப்பர். அப்பர் பெருமான். இவருடைய பாடல் ஒண்ணு என்ன தெரியுமா? அடிக்கடி கேட்பவங்க எல்லாருக்குமே தெரியும். என் கடன் அப்படின்னா
என்னோட கடமை என்ன தெரியுமா? சிவன்கிட்ட போய் சொல்றாரு, என்ன கடமை ஒண்ணு இருக்கு, ஓ இறைவனான உனக்கு நான் தொண்டு செஞ்சுட்டே இருக்கணும். புரியுது இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பாராதீங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அப்பர் சொல்லியிருக்காரு. ஆனா அப்பரே என்ன சொன்னாரு தெரியுமா? அடுத்த வரியில இறைவன்ட்ட எதிர்பார்த்தாரு. அப்போ ஒருத்தவங்க தொண்டு செய்யறாங்கன்னா எதிர்பார்க்க கூடாதா? அப்படின்னா எதிர்பார்க்கலாம், இறைவன்ட்ட எதிர்பார்க்கறதுனால தப்பு இல்லைன்னா. என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொன்னார்ல, அடுத்த வரி என்ன சொன்னா தெரியுமா? அப்பர் தன் கடன் அடியேனை காப்பதே. உங்களுக்கு புரியுதா? எனக்கு ஒரு கடமை இருக்கு, உனக்கு நான் தொண்டு செஞ்சுட்டே இருக்கேனா, ஆனா நீ உன் பாட்டுக்கு சும்மா இருக்கக்கூடாது, என்னை நீ நல்லா பாத்துக்கணும், அப்பதானே உனக்கு நான் தொண்டு செய்ய முடியும் என்று கடவுள்கிட்டே சொன்னான். புரியுது இல்லையா? ஆனா இதுல 2 கொஸ்டின் இங்க பாருங்க. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடியவர் திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர். அப்ப ஆன்சர் திருநாவுக்கரசர். இந்த கேள்வி அப்படியே மாத்தி போடா. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா. இந்த பேர்ல ஒரு புக் எழுதியிருக்காரு அவரு. பாடியவர் வேற, நூல் எழுதியவர் வேற. அப்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடியவர் திருநாவுக்கரசர், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற நூலை எழுதியவர் திருவிக்கா. அடுத்து இறைவன்ட்ட அவர் வேண்டும் போது பாடின பாட்டு ரொம்ப முக்கியம். எனக்கு தமிழும் மறக்கக்கூடாது, இசையும் மறக்கக்கூடாது. தமிழும் இசையும் ஒண்ணுதானே? ஒன்னா வேற வேறையா? அவர் பாடினாரு, தமிழோடு இசைபாடல் மறந்தறியே. கேள்விப்பட்டீங்களா? தமிழோடு இசைபாடல் மறந்தறியே. எனக்கு தமிழும் மறக்கக்கூடாது, இசையும் மறக்கக்கூடாது. ஏன் தமிழுக்கும் இசைக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு அந்த காலத்துல? இன்னைக்கும் இறைவனை கீர்த்தனைகளால் பாடுறாங்கல்ல, ஆழ்வாரும் நாயன்மாரும் பல்வேறு இசை கீர்த்தனைகளால் இறைவனை பாடுனாங்க. ஏன்? உங்களுக்கு கீர்த்தனைகள்லாம் இருக்கா? கடவுளுக்கு பாடுறதுக்கு அந்த 2 வரி 4 வரி பாடல்கள்லாம் திருப்பாடல் சொல்லுவீங்களா? ஓ, அது பேர் சங்கீதங்களா? ஓ, அந்த மியூசிக்கோட பாடுற மாதிரி. அது மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்களும் இசையோடு பாடி இறைவனை விரும்பினாங்க, இறைவனை வேண்டுனாங்க. புரியுது இல்லையா? அவர் பாடுறதுதான் தமிழோடு இசை. ஏன்னா அவர் சொல்றாரு, எனக்கு பக்தி ரொம்ப இருக்கு, இறைவனான ஒன்ன நான் என்ன பண்றேன், ரொம்ப அன்பு செய்யறேன். இந்த அன்பே ஒரு காலத்தில் என்ன ஆயிரும், எனக்கு ஒரு புத்தி சுவாதீனத்தை உருவாக்கிறோம், பேதமைத்தனத்தை உருவாக்கிறோம். ஏன்னா உன் மேல நான் அவ்வளவு பக்தியா இருக்கேன். ஒருவேளை நான் பைத்தியம் ஆயிட்டா கூட, பக்தியால நான் பைத்தியம் ஆயிட்டா கூட எனக்கு சில விஷயங்கள் மறக்க கூடாது. இறைவன்ட்ட வேண்டாம், சலம் பூ தூபம் மறந்தறியே. உனக்கு ஊத்துற அபிஷேக நீர் அதை நான் மறக்கவே கூடாது, உனக்கு அர்ச்சனை செய்கிற பூ அதை நான் மறக்கவே கூடாது, உனக்கு தூபம் காட்டுறோம்ல அந்த தூபம் அதை நான் மறக்கவே கூடாது. அப்ப என் வாழ்க்கையில அந்த அந்த அபிஷேகம் செய்யற நீர், சலம் பூ தூபம் மறந்தறியே. 2வது தமிழோட இசை பாடல் மறந்தறியே. உனக்கு வழிபாடு செய்யறதுக்கு ஒரு பாட்டு வச்சிருப்போம்ல, அந்த பாடலை பாடுறதுக்கு நான் மறக்கவே கூடாது. அடுத்து சொன்னா, என்னாலும் உன்னாமம் என்னாவில் மறந்தறியே. என்னைக்கு நான் உன் பேரை சொல்லிட்டே இருப்பேனே, அந்த வார்த்தை என்னைக்கு நான் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அப்ப சில விஷயங்கள் நான் மறக்க கூடாது. ஒரு லிஸ்ட் போட்டு வர்றப்பயே அப்ப சொல்றாரு, ஏன் தமிழோடு இது அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பேன் அந்த மாதிரி. ஏன்னா தமிழும் இசையும் ஒண்ணுதான். இன்னைக்குதான் இயல் தமிழ் வேற இசைத்தமிழ் வேறன்னு மாறிடுச்சு. அன்னைக்கு இசைத்தமிழும் இயல் தமிழும் ஒன்னாக தான் இருந்துச்சு. நீங்க பழைய படம்லாம் பார்த்தா எத்தனை பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதான் படத்துக்கே போவாங்க. உங்க கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா காலத்துலலாம், பி.யு. சின்னப்பா, தியாகராஜ பாகவதர் காலத்துலலாம் 52 பாட்டு இருந்தாதான் போவாங்க. பாட்டே 5 மணி நேரம் படம், அதுல 3.25 மணி நேரம் பாட்டு மட்டும், 1.25 மணி நேரம் வசனம், அப்படி ஒரு பாட்டு அப்படிதான் பாடுவாங்க. அதனாலதான் பழைய காலத்துலலாம் நீங்க பாத்திருப்பீங்கல்ல, பொண்ணுக்கு பாட தெரியுமாங்க, மாப்பிள்ள அப்பா எதுக்குன்னே கூட்டு போவாங்க. அவர் மிச்சர் சாப்பிட்டு டீயை குடிச்சு இந்த கேள்வி மட்டும் கேட்பாரு, பொண்ணுக்கு ஏன் பாட தெரியுமா? பாட வச்சு பஞ்சம் புழைச்சிடலாம் பஸ் ஸ்டாண்டுல, ரொம்ப வறுமை ஆகி போச்சுன்னா. அது மாதிரி ஏன் பாட, அதுக்கு ஒரு ஒரு சயின்டிபிக்கான காரணம் இருக்கு.
ஏன்னா முன்னோர்கள் என்ன கிடையாது, முட்டாள் கிடையாது. இன்னைக்கும் மதுரையில சில கம்யூனிட்டியில அவங்க சில குறிப்பிட்ட ஜாதியினர்ல பொண்ணு பாடினா தான் மேரேஜே பண்ணுவாங்க. பாடவே தெரியல பாரு, புஷ்பா படத்துல பாட்டு கூட பாடுங்க, இல்ல கடவுள் வாழ்த்து நீராறும் கடலுத்த கூட 2 வரி ஏதாவது பாடணும், சும்மானால் 2 வரி பாடணும். ஏன்னா சம்பிரதாயம். ஏன் அப்படி வச்சிருக்காங்க? நிறைய பேர் கேட்பாங்க, இசைக்கு என்ன தொடர்பு, அந்த பொண்ணு இல்வாழ்க்கை நடத்துவதற்கும் இசைக்கும் என்ன தொடர்பு? எப்பயுமே இசையின் மீது ஆர்வம் கொண்டுள்ள பெண் குடும்பத்தில் நடக்கிற இன்ப துன்பங்களுக்கு இசைந்து போவாளாம். அது உண்மை. அது உளவியல் ரீதியான சைக்கலாஜிக்கலா அது ஒரு காரணம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எந்நேரம் பாட்டு முணுமுணுத்துட்டே இருப்பாங்க, எந்நேரம் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, மியூசிக் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க வாழ்க்கையில அது பெரிய துன்பம் வந்தாலும் அதை நினைச்சு துவண்டு போக மாட்டாங்க. பெரிய இன்பம் வந்தாலும் அதை மகிழ்ச்சியா நினைச்சு அப்படி ஆட மாட்டாங்க. இன்பமா இன்பம், துன்பத்தை போ எதுனாலும் பேலன்ஸ் பண்ணி போகிற மனநிலை இயல்பாக. ராஜா சார் என்ன சார்? இதை லேட்டா சொல்லிட்டோமா? அதனால அது குடும்பத்தில் நடக்கிற இன்ப துன்பங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இசைந்து போவாங்க. அதனால ஒரு பெண்ணுக்கு ஒரு ஃபேமிலிக்குள்ள வாழ்றதுக்கான சிச்சுவேஷன், அவங்களுக்கான மனநிலை இயல்பா இருக்கா அப்படி செக் பண்றது. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி போச்சு. அப்ப ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படி, புரியுது இல்லையா? அப்ப அந்த தன்மை, இசைத்தன்மைக்காக அவர் சொன்னது தமிழோடு இசை பாடல் மறந்தடி. அடுத்த ஒரு பாட்டு நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க உங்க புக்ல, பேப்பர் 1க்கு ரொம்ப முக்கியம். இந்த பாட்டை வச்சு ஒருத்தர் ஒரு கவிதை எழுதினார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு, எந்த புலவர், யாரு, எந்த கவிஞர் இதை வச்சு பாடினாரு? நமன்னா யமன். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இங்க பாருங்க, நான் யாருக்கும் குடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, யமனுக்கும் கூட நான் அஞ்ச மாட்டேன். அப்படி பாடினார் இவர். ஏன்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் சமணத்துல இருந்தான், இவர் சைவத்தில் இருந்தப்ப என்ன பண்ணிட்டாரு, சமண கொள்கைகள் பிடிச்சு போய் மருள் நீக்கியார் என்கிற தன் இயற்பெயரை மாற்றிக்கொண்டு தருமசேனர் என்று பெயர் வச்சு சமணத்தில் புகுந்துட்டார். மக்கள் அனைவரும் பார்த்தாங்க, பரவாயில்ல, திருநாவுக்கரசர் அப்பரடிகளே என்ன பண்ணிட்டாரு, சமணம் போயிட்டாரு, நம்மளும் போவோம் அப்படின்னு மக்கள் எல்லாரும் போயிட்டாங்க. முதலாம் மகேந்திரவர்ம என்ற பல்லவ மன்னனுக்கு மிக்க மகிழ்ச்சி, பரவாயில்ல இவரே வந்துட்டாரு. இவருடைய தமக்கையார் அக்கா திலகவதியார் இறைவனை தொடர்பு கொண்டு அழுறா, சிவபெருமான் சொல்றா, என் தம்பி எப்படினாலும் மீண்டும் சைவத்துக்கு வந்துடணும், நீதான் எனக்கு காப்பாற்றணும். உடனே இறைவன் நேரடியா வந்தான், சொன்னா, உன் தம்பியை சூளை நோய் கொடுத்து நான் ஆட்கொள்ளுவேன், கவலைப்படாது. புரியுது இல்லையா? அவருக்கு சொன்ன மாதிரி சூளை நோய் வந்துருச்சு. சூளை நோய்னா வெக்க சூடு, வயிற்று வலி, கொடிய சூளை நோய் வந்துருச்சு. சமணத்துல இருக்க எல்லா மருந்தும் சாப்பிட்டு பாக்குறாரு, உடம்பு தீரல, அந்த நோய் தீரல. அப்ப என்ன பண்ணாரு, உடனே தமக்கை திலகவதியை தொடர்பு கொண்டு, அக்கா அப்படி ஆயிடுச்சுன்னு கேட்கிறா. அவ சொன்னா, மீண்டும் சைவத்துக்கு வா, நம்மளுடைய இறைவனுடைய பாதுகாப்பா. இவ சொன்னதை நம்பி என்ன பண்ணா, சமணத்திலிருந்து மீண்டும் சைவத்துக்கு வந்தார். இப்ப போன மக்கள்ல இவரை நம்பி தானே போயிருக்கான். அவங்கள என்ன பண்றான், திரும்ப இங்க வர்றான். அரசனுக்கு கடும் கோபம், போய் திருநாவுக்கரசரை கூட்டிட்டு வாங்க வந்து சொல்றா, அரசருடைய கூப்பிடுறாரு. அப்ப இருந்தால் பாடின பாட்டு, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படுவோம் ஏமாப்போம் பிணியறியோம் நடலை இல்லோம் பாட்டு பாடுறான். எனது நான் யாருக்கும் குடியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, இறைவனை தவிர யார் கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன், எவனுக்கும் நான் அஞ்ச மாட்டேன், போய் அரசன்ட்ட சொல்லு. கொஞ்சம் நான் அப்படியே சொல்லவா, நீ அப்படியே சொல்லு. போய் அவன் அப்படியே சொல்லிட்டான். அந்தாலும் சொன்னா என்னது, கூப்பிட்டாத்தானே வரமாட்டேன், நீ தூக்கிட்டு வந்துட்டான். நம்மளால அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். தூக்கி கொண்டே திருநீற்றரை கால்வாயில அரசனுடைய வார்த்தைகளை நிந்தனை செய்ததற்காக சுண்ணாம்பு காலவாயில உள்ள போட்டு அந்தால வேக வைக்கலாம். நேரா தூக்கி உள்ள வச்சு உள்ள இறங்கிட்டான். உள்ள இது வரைக்கும் போனவெல்லாம் 2 நிமிஷத்துல வெந்து செத்துருவான். இவர் பாடின பாட்டுக்கு 10 நிமிஷம் வேக வச்சிருக்காங்க. வேக வச்சு முதலாம் மகேந்திரவர்மன் எடுங்க வெளியிலன்னா, அன்றளர்ந்த தாமரை மலர் இருந்தது போல அப்படியே வெளியே வந்தார். அப்படியே இருந்தான், எதுவுமே ஆகல. அரசனுக்கு ஆச்சரியம். உங்களுக்கு புரியுதா எப்படி இது நடந்துச்சு? நடக்கவே இல்லை. ஏன்னா உள்ள போனவனா 1 நிமிஷத்துலயே செத்து போயிடுவான் வெந்து. அப்ப எப்படி நீ செத்தனே நம்மால் பாட்டு பாடுறான், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றல், எதுக்குள்ள, அந்த திருநீற்றரை கால்வாய்க்குள்ள. புரியுது இல்லையா? மூசு வண்டரையும் பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த நிலையடி நிலைனா, இறைவனுடைய பாத அடிகள் எப்படி குளிர்ச்சியா இருக்குமோ அது மாதிரி இறைவன் என்ன உள்ள பாதுகாத்தா. அந்த திருநீற்றரை கால்வாயின் வெப்பம் என்னை என்ன பண்ணல, சுடவேல். அரசன் பார்த்தான், பாட்டு பாடினதுக்கே தண்டனை கொடுத்தோம், இப்ப வெளியே வந்து 2வது பாட்டு வேற பாடுற.
இப்ப என்ன பண்ணணும், பட்டத்து யானையை கூட்டு வந்து மிதிச்சு கொல்ல விட்டுருக்காங்க. பட்டத்து யானையை கூட்டு வந்தா யானை வருகிற போது என்னது, இவரும் பாக்குறாரு, பாசுரம் பாடினார். பாடிய பாட்டை கேட்டு யானை என்ன ஆயிடுச்சு, பின்வாங்கிருச்சு. அடுத்து பார்த்தாரு, மூணாவது பாட்டு ஆகி போச்சு. இப்ப இறைவன் பார்த்து அவன் பாட்டா பாடிக்கிருக்கான், மீண்டு வர முடியாத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். கல்லை கட்டி அப்பரடிகளை என்ன பண்ணுங்க, கல்லோடு கட்டி நடு கடலை கொண்டு போய் போட்டு வந்துருங்க தண்டனை. கல்லோட கட்டி நடுவு கடல், தசாவதாரம் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது மாதிரி நடுவு கடலை கொண்டு போய் அப்பரடிகளை கல்லோட சேர்த்து நடுக்கடல்ல போட்டு வந்துட்டாங்க. புரியுது இல்லையா? அரசன் கரையில நிக்கிறான். இந்த போனவங்க வரக்குள்ள நம்மால் வந்துட்டாப்ல. யாரு? திருநாவுக்கரசன். அரசனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். உடனே உள்ள போனவனே இல்லை, வெளியில நீ எப்படி சாமி வந்த அப்பனா, அப்பயும் நம்மால் பாட்டு பாரு, பாட்டா. புரியுது இல்லையா? அலைகொள் வாரியில் கல்லும் மிதக்குமே அப்பர் செய்யும் அருந்தமிழ் பாடலே. அப்பர் பாடிய பாடலை கேட்டா அலை மிதக்கும் கல்லு கூட என்ன பண்ணா, மிதக்கும். சொற்றுணை வேதியன் சோதி வானவன் கற்றுணை பூட்டியோர் கடலிலே பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயேனா. நமச்சிவாயம் என்கிற மந்திரத்தை சொன்னா போதும், இறைவன் என்ன காப்பாத்துவான். முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்தான், 3 விஷயத்துல அவர் இறக்கல. அப்ப உண்மையிலே அடியவர்களை காக்கிற கடவுள் சைவத்துலதான் இருக்கான் அப்படின்னு நம்பி தான் சமணத்திலிருந்து சைவம் புகுந்ததாக வரலாறு. உங்களுக்கு புரியுதா? அப்ப முதலாம் மகேந்திரவர்மனே சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றியவர் யாரு? பாட்டு பாடியே. புரிதல 4 பாட்டு பாடி ஆளை மாத்திட்டாப்ல. அப்ப என்னன்னா, இறைவன காலத்துல இருந்துருக்கான். சில பேர் கூட என்கிட்ட கேட்பாங்க வகுப்பு நடத்தும் போது, ஐயா கடவுளே வந்தாரு, கடவுளே உண்மையிலேயே வந்தாரு, உண்மையிலேயே வந்திருப்பாரு அப்படின்னா அந்த காலத்தில் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இது கலிகாலமங்கள கடவுளே வர்றது கிடையாது. ஆமா தானே? நீங்க திருவாசகத்தினுடைய பாடலடிகளை கேட்டு இறைவனே வந்தான் வரலாறு இருக்குல்ல. திருவாசகத்திற்கு உருகார், குருவாசகத்திற்கு உருகார். மாணிக்கவாசகர் பாடிய பாட்டு 658 பாட்டு, 51 பிரிவுகள்ல சிவபுராணம் முதலாக அச்சோப்பத்தி ஈராக பாட்டு பாடி முடிச்சுட்டு 658 பாட்டு. ஃபர்ஸ்ட் இறைவன்கிட்ட பாடணும்னு ஆசை. இறைவனை கூப்பிட்டு கேட்கிறான், கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ள தெளித்து வினைகடிந்த வேதியனா. இறைவன் பார்த்தா, யாரா என்னை கூப்பிட்டதுன்னா, அந்த மாணிக்கவாசகர் இங்க வாடினா. என்னது அப்படின்னா, பாட்டு பாரு கேட்கிறியா அப்படின்னா. இவன் நல்ல பாட்டா இருக்குமா அப்படின்னா, கடவுள் 658 பாட்டு நல்லாதான் இருக்கும், கேளு. சரி பாடு. பாடி முடிச்ச 658 பாட்டையும் இறைவன் கேட்டான், வேற ஏதாவது பாட்டு வச்சிருக்கியா அப்படின்னா. நீ இப்படி கேட்பேன்னு தெரியும், நான் 20 பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு பேரு திருவெம்பாவைன்னு பேரு. 658 பாட்டு கேட்டு முடிச்சு இறைவன் சலிக்கல. வேற ஏதாவது வச்சிருக்கியா? 20 பாட்டு வச்சிருக்கீங்க, இப்படி கேட்பேன்னு தெரியும், தனியா இருக்கு. அதுக்கு பேரு திருவெம்பாவைன்னு பேரு. கேட்கிறியா? சரி பாடு. ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டையும் வாழ்த்தடங்கண்ணாய் இன்னும் வளருதியோன்னு பாட்டு பாடுறான். பாடி முடிச்சான். இறைவனுக்கு இப்போ ஒரு ஆசை, இது என்ன பாட்டு? பாவை பாட்டு. பாவையே இவ்வளவு அழகா பாடுறியே, உன் வாயால கோவை பாடி கேட்டா இன்னும் நல்லா இருக்கும். பாவை பாடிய வாயால் நின் கோவை பாடுக. இறைவன் கேட்டானா. இறைவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திருக்கோவையார் என்கிற 400 பாடல் அடங்கிய நூலை இவர் பாடியதாக வரலாறு. அப்ப இறைவனே வந்திருக்கான், பாட்டை கேட்டிருக்கான். புரியுது இல்லையா? அப்ப என்னது, இது உண்மையா பொய்யான்றதை தாண்டி அப்ப அவருடைய பக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுளே வர்ற அளவுக்கு பக்தி இருந்திருக்கும். அப்ப இப்ப நம்ம கூப்பிட்டா ஏன் சார் வரல? அப்ப அந்த அளவுக்கு உனக்கு பக்தி இல்லை. புரியுது இல்லையா? இன்னங்க இப்ப இறைவன் நீ கூப்பிட்டாலே பின்னங்கால் படகு இடிச்சு ஓடிடுறாப்புல அப்படின்னா உனக்கு அந்த அளவுக்கான பக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுது இல்லையா? அப்ப இது இங்க பாருங்க, இந்த பாட்டை தான் என்ன பக்தியை சொல்லணும் எப்படி சிரிக்கிறீங்க? இங்க பாருங்க, இந்த பாட்டு தான் பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை பாடுவதற்கு அடிப்படையாக இருந்த பாட்டு. அப்பருடைய இந்த பாட்டை படிச்ச பிறகுதான் பாரதியார் இந்த அச்சமில்லை அச்சமில்லை என்கிற பாடலை என்ன பண்ணாரு, பாடினாரு. அர்த்தம் புரியுதா? புரியுதா? கேட்டீங்களா? அப்ப நாயன்மார்கள்ல
இதனுடைய பாட்டு ரொம்ப முக்கியம். யாருடையது? திருநாவுக்கரசருடைய பாட்டு. அடுத்து யாரு? மாணிக்க வாசகன். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி உயிரினங்களின் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? பரிணாம வளர்ச்சி பத்தி, உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி முதல்ல பாட்டு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகின்னு சொன்னது உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி பாடிய பாட்டு. கண்டிப்பா கொஸ்டின்ல எதிர்பார்க்கலாம். அடுத்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி. இது எதை சொல்லுது கேப்பா? எதை பத்தி பேசுதுன்னு கேட்டா, பேரண்டத்தில் பெருவெடிப்பு கொள்கை பற்றி பாடிய பாட்டு. இது கேட்டிருக்கீங்களா பாட்டு? கண்டிப்பா படிச்சிடணும். அதான் நான் சொல்றேன்ல, புக்கிலே நீங்க படிக்கிறனா கூட எக்ஸாமுக்குள்ள இந்த பாட்டு வரி இந்த நூல்ல இருக்கு. மாணிக்கவாசகர் எழுதுற நூல் எந்த நூல்? திருவாசகம். அதுக்குள்ள அந்த பாட்டு இருக்கு. அடுத்த ஒரு பாட்டு இருக்கு இதுலயே, 4th one, 4வது வரி பாட்டு கண்டிப்பா முக்கியம். உதிரத்து எழுந்த ஈனமில் கிருமி. படிச்சிருக்கீங்களா? உதிரத்து எழுந்த ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். உதிரத்து எழுந்த ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். இது என்ன அறிவுனா கருவியல் அறிவு. ஒரு குழந்தையினுடைய தாய் வயிற்றுல, ஒரு தாயினுடைய வயிற்றுல குழந்தை இருக்கிறப்ப அந்த 10 மாதமும் என்னென்ன நிலையான மாற்றங்கள் அந்த தாய்க்கு ஏற்படும்னு சொல்லி முதல்ல சொன்னேன். ஆனா இதெல்லாம் உண்மைதானா முழுப்பாட்டை படிச்சு பார்த்தா கம்பல்சரி உண்மை. இதெல்லாம் புரியுது இல்லையா? இந்த நிறைய அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அதை பத்தியான விஷயங்களை கேட்டா அது எல்லாமே உண்மை மருத்துவ ரீதியா. அப்ப 2 வரி கண்டிப்பா. இது ஃபர்ஸ்ட் ஒண்ணு, பேரண்டத்தின் பெருவெடிப்பு கொள்கை பற்றி அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் உதிரத்து எழுந்த ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்று கருவியல் அறிவு பற்றி கூறும் நூல்னு கேட்டாலும் மாணிக்கவாசகருடைய திருவாசகம். அப்ப மொத்தம் 4 வரி பாட்டு இருக்கா? கண்டிப்பா 4 வரியுமே தெரிஞ்சுக்கணும். புரியுது இல்லையா? இங்க பாருங்க, எழுதுற பாட்டு வரி எல்லாமே முக்கியம். அது எந்த நூல்ல இருக்கு, யார் பாடினா. புரியுது இல்லையா? எது சிஸ்டர்? 4 பாட்டுமே திருவாசகத்துக்குள்ள இருக்கு. மாணிக்கவாசகர் பாடியிருக்காரு.
ஓகேவா? அடுத்த பாட்டு வரிப்போமா? குலசேகர ஆழ்வார் கண்டிப்பா கொஸ்டின்ல வருவார். அவருடைய பாட்டு வரிய கண்டிப்பா கேட்பாங்க. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல்னு ஒரு பாட்டு இருக்கா, தெரியுமா தெரியாதா? புக்ல படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லையா? அழிச்சிடவா? 10th இது வேணாமா? எதுல 10th இருக்கா? குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் கோநோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே. இதுவும் பாட்டில் தான் வரும். கோநோக்கி வாழும் குடிபோன்று இருந்தேனே. அரசனுடைய செங்கோலை நோக்கி காத்திருக்கிற குடிமக்கள் போல நான் என்ன பண்ணேன்? வாழ்ந்திருந்தேன். அர்த்தம் புரியுதா? நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேனே. அரசனுடைய கோல் நோக்கி, கோல்னா செங்கோல், இந்த இடத்துல அவனோட குற்றமற்ற ஆட்சியை எதிர்பார்த்து வாழ்ற மக்கள் மாதிரி என்ன பண்ணேன்? உங்ககிட்ட இருந்தேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் கிட்ட இருக்க நோயாளி மாதிரி உன்கிட்ட இருந்தேன். ஏன்னா டாக்டர் என்ன பண்ணுவாரு? வாளால் அறுத்து சுடுவாரு, வாளால் அறுத்து ஆபரேஷன் பண்ணுவாரு, தீய வச்சு சுட்டு சில நோய்களை போக்குவாரு. ஆனாலும் அவர் மீது மாளாத காதல் நோயாளன் போல். எனக்காவது நோயாளி டாக்டர் மேல வருத்தப்பட்டு இருப்பானா? நீ தானே வைத்த கிழிச்ச, நீ தானே சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண, வெளியில வா உனைய பாத்துக்கலாம் அப்படி சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். ஏன்னா தன்னுடைய உடலுக்காக அது. ஆமா தானே? அப்போ ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன அன்பு இருக்குமோ அந்த அன்பு மாதிரி நீ எனக்காக கொடுக்குற குற்றம், எனக்காக கொடுக்குற இந்த துன்பம் எல்லாம் எதுக்காக? என்னைய நல்வழிப்படுத்துறதுக்காக, எனக்கு நல்ல அனுபவம் தர்றதுக்காக. புரிதலையா? போய் துன்பமா செஞ்சா உன்னை விட்டு நான் என்ன பண்ணிட மாட்டேன், போயிட மாட்டேன் அப்படி சொல்றாரு. என் பாட்டு நல்லா இருக்கும். 10 பாட்டு எழுதியிருப்பாரு தனியா. இத்துவக்கோட்டை அம்மானைன்னு ஒண்ணு எழுதியிருப்பாரு, திருவேங்கட 10ன்னு எழுதியிருப்பாரு. எப்படி தான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு. புரியுதுலையா? எனக்கு நீ துன்பமா கொடு, ஆனா என்ன பண்ண மாட்டேன், உன்னை விட்டு நான் போயிட மாட்டேன். எப்படின்னா, ஒரு தாய் குழந்தையை போட்டு அந்த அடி அடிப்பா, ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணும்? யார்கிட்ட தான் ஓடும்? அடிச்ச தாய்கிட்ட தான் ஓடும். சுத்தின அப்பா கூப்பிடுவாப்புல போகாது, மத்தவங்க கூப்பிடுவாங்க போகாது. அடித்து அடிக்க 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 அடிச்ச தாயிட்டே ஓடும். அது மாதிரி நீ எனக்கு எவ்வளவு துன்பம்னாலும் கூட இறைவனான உன்கிட்ட மட்டுமே நான் என்ன பண்ணுவேன்? அன்பு செஞ்சுட்டே இருப்பேன். உன்னை விட்டு இப்படிலாம் செஞ்சா விலகி போயிருவேன் என்ன பண்ணாத, நினைச்சிடாத. பாட்டு புரியுதா? ஆனாத செல்வத்து அறம்பேர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். புரியுது இல்லையா? கீழே சொன்னா, தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனை மேல் மீனாய் பிறக்கும் விதியுடையே நாவேனே. என்னை ஒரு சின்ன மீனா வேணா என்ன பண்ணு, பிறக்கவை. அடுத்த பாட்டு வரக்குள்ள யோசிக்கிறாரு, மீனா பிறந்தோம்னா தண்ணி என்ன பண்ணுவோம்? என்னன்னு தண்ணி இருக்காது குளத்துல, சின்ன தண்ணி வத்தி போயிடும், அப்ப மீன் செத்து போயிடும். இறைவனை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற அன்பு காணாம போயிடும். அப்ப இல்ல முதல் பாட்டு நான் தப்பா சொல்லிட்டேன், இரு நான் 2வது பாட்டு படிக்கிறேன். புரியுது இல்லையா? அடுத்து 2வது பாட்டு, தம்பகமாய் பிறக்கும் தவமுடைய நாவேனே.
திரும்ப அடுத்து மூணாவது பாட்டுக்குள்ள போறதுக்குள்ள என்ன பண்றான், இல்ல இல்ல புதராக பிறந்தா என்ன பண்ணுவாங்க, திருவிழா காலங்கள்ல அதை வெட்டி வீழ்த்திடுவாங்க. அப்போ உன்னை பார்த்துட்டே இருக்கவன அன்பு எனக்கு போயிடும். அடுத்த பாட்டை படிக்கும் போது பாட்டான், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உன்னோட கருவறைக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தா எந்நேரம் படிக்கட்டு இருக்காது, சிலர் சரிவு பாதையாக மாத்தி போடுவாங்க. ஒன்னொன்னா பாடி 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 கடைசி 10வது பாட்டுல அவனுக்கு மன நிறைவே இருக்காது. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது சொன்னா எல்லாத்துலயும் ஒரு குறைபாடு இருக்கு. எனக்காக என்னை படைச்சது யாரு, நீ. உன்னை பார்த்துட்டே இருக்கணுன்ற ஆசை உன்கிட்ட சொல்லிட்டேன். இது எப்படி இருக்குமோ இதுக்காக ஒரு பிறவியை எனக்கு என்ன பண்ண பட. எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கட மலைமேல் ஏதேனும் ஆவேன். ஏதாவது ஒன்னா படைச்சு விட்டு போய் தொலை சொல்றோம்ல. வரிசையா ஒன்னொன்னா சொன்னா எல்லாத்துலயும் ஒரு குறை இருக்கு. அப்ப உன்னை நான் பார்த்துட்டே இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒன்னா என்னை படைச்சு விட்டு அப்படின்னா, அப்ப இறைவனுடைய அன்பிற்கு ஏன்னா குலசேகர ஆழ்வார் ஒரு அரசன். சேர நாட்டு இளவரசனா திருவரதன் என்பவருடைய பையன். அப்ப சேர நாட்டு இளவரசன் அவனுக்கு என்ன பண்ணா, அரச பதவியே வேணாம், ஆனா இறைவனுடைய பண்புக்கு பாத்திரமாகிற ஆழ்வார் பதவி தனக்கு வேணும்னு ஆகப்பட்டான். நீ அதனாலதான் எல்லா பாட்டுலயும் என்ன பண்ணுவேன், இந்த மண் அரசன் யான் வேண்டேன் யான் வேண்டேன், எனக்கு இந்த பூமியை ஆள்ற உரிமையெல்லாம் எனக்கு என்ன வேணாம் வேணாம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானை வேங்கடவா நின் கோவிலின் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனேனா. அப்ப என்ன அர்த்தம், இவளா இருக்கட்டும் ஆண்டாளா இருக்கட்டும் எல்லாருமே இறைவனுடைய அன்பிற்கு பாத்திரமானவர். அடுத்து யாரு, நம்மால் ஆண்டாள். ஆண்டாள் ஆண்டாள் தெரியுமா, யாரு யார் எடுத்து வளர்த்தா, கரெக்ட் தான், துளசி மாடத்தின் கீழ். அது நந்தவனத்துல இருக்க ஒரு துளசி மாடம், அதுக்கு கீழே ஒரு பெண் குழந்தை இருக்கு, அதை எடுத்து பெரியாழ்வார் வளர்க்கிறாரு. ரைட், பெரியாழ்வாருடைய வளர்ப்பு பொண்ணு. ஓகேவா. அப்ப ஆண்டாள் மார்கழி திங்கள் படிச்சிருக்கீங்களா, மார்கழி திங்கள் என்னது புரியல, கரெக்டா தானே சொன்னாங்க, மதி நிறைந்த நன்னாளா. பெரியாழ்வாருடைய வளர்ப்பு பொண்ணு. இந்த அம்மாவோட இயற்பெயர் கோதை. கோதை. மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் வாழ்கில்லே. அந்த 2 வரி மட்டும். அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட அறிஞருடைய பாடல் அடிகள்ல அது பாட்டு வரியாவும் இருக்கும், சில ஸ்டேட்மெண்ட் லைனாவும் இருக்கும். புரியுது இல்லையா? சரி, இப்போ உங்களை நான் கேட்கிறேன், பாரதியார் இருக்காரா? பாரதியுடைய பாடல் அடிகள்ல உங்களோட ஸ்கூல் புக்கில் அந்த அவருடைய பத்தியான நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு வர்றப்பையோ அல்லது புக் பேக்லயோ அவரை பத்தியான தொடர் அல்லது அவரை பத்தியான கவிதைகள் ஏதாவது மென்ஷன் பண்ண பாடல் அடி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? நினைவு இருக்கா? புரியல. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன். வான்புகழ் வள்ளுவன் தன்னை உலகினிக்கே. சரி, வேற டக் டக்குன்னு சொல்லணும். இப்பதான் ஒரு பாட்டு சொன்னேன் திருநாவுக்கரசர் சொல்லும் போது, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம் அச்சமில்லை பாடலை பாடுவதற்கு அடிப்படையாக அமைந்த கவிதை உண்டு இல்லையா? வேற நீங்க ரொம்ப சிம்பிள், நாட்டை பத்தி அதிகமா பாடினா பாரதியார், மொழியையும் இனத்தையும் பாடுனா பாரதிதாசன். தன் மொழியையும் இனத்தையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை யார் சொன்னான்? ரசூல் கம்சதே. அவன் உருசிய நாட்டு கவிஞன் ரசூல் கம்சதே. ஒரு கவிஞன் தன் மொழியை பாடணும், அப்புறம் தன் இனத்தை பாடணும். என் தாய்மொழி நாளை சாகுமானால் நான் இன்றே இறந்திருப்பேன். நான் என் மொழி இல்லாம என்னால என்ன பண்ண முடியாது,
வாழ முடியாது. அப்ப நல்லா கவனிங்க, நாடுன்னு வந்தாலே கண்டிப்பா அது யாராத்தான் இருப்பா? பாரதியார். மொழி அல்லது இனம் குறித்து வருகிற பாட்டா இருந்தாலே கண்டிப்பா பாரதி தாசன். சரி, இது யாரு சொன்னா? அதைத்தான் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல். ஃபர்ஸ்ட் வரி நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியது பாரதியார். பாரதியாருடைய முப்பெரும் நூல்கள் எது? இது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியாருடைய முப்பெரும் உரைநடை நூல்கள் எது? எது தராசு, சந்திரிகையின் கதை, ஞானரதம். முத பாட்டு கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் ஈஸியா படிச்சிருவோம். ஆனா இதுவும் தெரிஞ்சிடும், புரியுது இல்லையா? அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல உள்ள அவருடைய பாட்டு வெள்ளிப்பனி, மீதுலவுவோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. ஆனா இது எல்லாரும் பாரதிதாசன் பாங்க. பிறர் நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அவர் தான் சொன்னாரு. புக்ல இருக்குல்ல, படிச்சீங்களா படிக்கலையா? பிறர் நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். அடுத்தது மாதர் தம்மை, மாதர் தம்மை நீங்க சொன்னதான் பாரதிதாசன் ஃபர்ஸ்ட் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாரு? திருக்குறளை பத்தி இணையில்லை முப்பாலுக்கும் இந்நிலத்தே. இணையில்லை முப்பாலுக்கும் இந்நிலத்தை. ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு படிச்சிருப்பீங்கல்ல. இணையில்லை முப்பாலுக்கும் இந்நிலத்தே. சரி, அப்புறம் வள்ளுவனை பெற்றதால் சிஸ்டர் சொன்னீங்களே, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே இருக்கா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட்.
வள்ளுவனை பெற்றதால். சரி, வேற கவிதையில அவ்வளவுதானா? நிறைய இருக்குன்னா ஏதாவது சொல்லுங்க. கொஸ்டின்ல கேட்கிற மாதிரி இருக்கிறது. நீ அவர் பாடின அப்படி பாட்டி சொல்லக்கூடாது. ஏன்னா இது திருக்குறளோட மேற்கோள். அதனால திருக்குறளை வச்சு கொஸ்டின் கேட்கும் போதே அங்கேயும் இவங்க திரும்ப என்ன பண்ணிருப்பாங்க, ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. அதனால அது கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து மூணாவது, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறை துறை தோறும் துடித்தெழுந்தே. படிச்சிருக்கீங்களா? தொண்டு செய்வாய் தமிழுக்கு. தமிழுக்கு துறை துறை தோறும் துடித்தெழுந்தே. யாமறிந்த மொழிகளிட வரும், புக்ல இருக்கு. அப்ப யாரு சொன்ன? ரசூல் கம்சதேவ் யாரு? ஒரு உருசிய நாட்டு கவிஞர். அவரை மாதிரியே மொழியையும் இனத்தையும் பாடிய கவிஞர் என்பதால் பாரதிதாசனுக்கு என்ன பேரு? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். புரியுதா? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தேவ் எந்த புக்ல? தொண்டு. தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறை துறை தோறும் துடித்தெழுந்தேன். தேவ் கம்சதேவ். தோவுனா இருக்கு இல்ல சார், கம்சதேவ் தான் பேரு, தோவ் இல்ல, தேவ். எழுதும்போது ஆப்ஷன் கரெக்டா தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். நான் பின்னாடி ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அதை சொல்றேன். இந்த தன் மொழியும் இனத்தையும் பாடாத கவிதை, என் தாய்மொழி, அதெல்லாம் பின்னாடி எழுதுவோம். நான் சொல்றப்ப தனித்தனி ஸ்டேட்மெண்ட் அதை எழுதி வச்சுக்கோங்க. சரி, வேற பாரதிதாசனுடைய அவ்வளவுதானா? தமிழுக்கும் அமுதென்று பேர் செய்யுள்ள படிச்சிருப்பீங்கல்ல. அப்ப தமிழுக்கும் அமுதென்று பேர் அவர்தான் சொன்னார். தமிழுக்கும் அமுதென்று பேர். அடுத்து சுரதா, ரொம்ப முக்கியம். அடிக்கடி கேட்பான். சுரதாவினுடைய கவிதை இல்ல, ஸ்டேட்மெண்ட்ல உரைநடையின் சிக்கனம்தான் கவிதை. தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் யாரு? என்று யாரு? திருவள்ளுவரை பாராட்டியவர். தித்திக்கும் தமிழிலே முத்துமுத்தாய் பாடல் செய்தவர் என்று சுரதாவால் புகழப்பட்டவர் யாரு? திருவள்ளுவர்.
இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள். பிரிந்தால் பொருள் இல்லை. என்று மணமக்களை வாழ்த்தியவர். அவர் திருமண நிகழ்வுக்கெல்லாம் போகும்போது இந்த வேர்டு தான் சொல்லி வாழ்த்துவார். புரியுது இல்லையா? மணமக்களை வாழ்த்தியவர், இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை. சரி, சொல் ஆராய்ச்சிக்கு வித்திட்டது யாரு? சுரதாவன். சொல் ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் யாரு? வேறு சொல் ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் யாரு? சொல்லாராய்ச்சிக்கு வித்திட்டவர் சுரதா. வேர் சொல் ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் தேவநேய பாவாணர். அகர முதலி சொற்பிறப்பியல் திட்டது முதல் இயக்குனராக பதவி வகித்தவர் அவர் தானே, தேவநேய பாவாணர். 174 சிறப்பு பெயர் கொண்டவர் தேவநேய பாவாணர். பாரதிதாசன் தலைமை மாணவராக இருந்து பாரதிதாசன் பரிசினை பெற்ற முதல் கவிஞர் சுரதா. போன கிளாஸ் வந்து மறந்து போச்சா? பாரதிதாசன் தலைமை மாணவராக இருந்து பாரதிதாசன் பரிசினை பெற்ற முதல் கவிஞர் சுரதா. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி கற்றவர் வாணிதாசன். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களுள் தலைமுறை கவிஞருள் மூத்தவர். சொன்னா சொல்லல, எழுதுனீங்கல்ல, அது எப்படி இது சொன்னேன்? மொத்தம் 4 சொன்னேன். மத்த எதுவுமே எழுதலையா? பாத்தீங்களா? இங்க பாருங்க, கேள்வி 5 கேள்வி குழப்பி விட்டு கேட்டாலும் யாரும் சொல்லணும். பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர் முடியரசன். நான் கூட சொன்னேன், மூத்தவர் ஞாபகம் வச்சா முடியரசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரதிதாசனும் தொடக்க கல்வி கற்றவர் வாணிதாசன். பாரதிதாசனின் தலைமை மாணவராக இருந்து பாரதிதாசன் பரிசினை பெற்ற முதல் கவிஞர் சுரதா. பாரதிதாசனின் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசரின் மாணவராகவும் இருந்தவர் தமிழ் ஒளி. ஆசிரியர் இருக்காரா? புக்ல தமிழ் ஒளின்னு இருக்காரா? அவர் இயற்பெயர் போன கிளாஸ் சொன்னனே, நீங்க எல்லாத்தையும் கேட்டு மறந்தீங்க. எழுதுனாதான் ஞாபகம் வச்சுப்பீங்க, இல்லைன்னா மறந்துருமா? சரி, எனக்கு சாயந்தரம் லஞ்ச் முடிச்சுட்டு வந்து இதை சொல்றீங்க. இது கொஸ்டின், இது கேள்வி. கண்டிப்பா இருந்து கொஸ்டின் கேட்கும்போது இது யாருன்றதையும் கேட்பான். சொல்றது புரியுது இல்லையா? அப்ப அது நமக்கு ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, ஏன் சொல்லாராய்ச்சிக்கு வித்திட்டவர் பாதம்பூ என்ற சொல் தான் காலப்போக்கில் என்னாச்சா? பாம்பு கால் இருக்கா? பாதத்தையே பூவாக பயன்படுத்தி ஊர்ந்து செல்வதால் பாதம்பூ என்ற வார்த்தை என்னாச்சு? பாம்பு. அடுத்து பாருங்க, அம்மி அரைப்பதால் அக்கல்லுக்கு பேர் என்ன கல்லு? அம்மிக்கல். சோகம் தராதவன் தான் யாரு? அசோகன். சோகத்தை தராதவனுக்கு பேர் தமிழ்ல அசோகன். அப்ப அந்தந்த பேருக்கு அடிப்படையில் சொல் ஆய்வுக்கு வித்திட்டவர் யாரு? சொல் ஆய்வுக்கு வித்திட்டவர் சுரதா. அவ்வளவுதான். இன்னும் மூணு கவிஞர் இருக்காங்க. 3 கவிஞர் முடிஞ்சு போச்சு. கண்ணதாசன், மருதகாசி. மருதகாசி இருக்காரா? அவர் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பான் இடையில. புரியுது இல்லையா? அப்ப அதை மட்டும் நீங்க வந்து நம்ம எழுதிக்கலாம். ஆனா எழுதுனதை சேர்த்து மொத்தமாக படிக்கணும். எதை படிக்கிறோமோ படிக்கலையோ இந்த ஸ்டேட்மெண்ட், அது மாதிரி என்னது பின்னாடி வர்ற கூற்று, இதை மட்டும் கண்டிப்பா படிச்சிருக்கு. ஓகேவா? அது போக இதழ்கள் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் ஸ்டேட்மெண்ட் முடிச்ச பிறகு இதழ்கள் சொல்லித்தரேன். ஏன்னா இப்ப இதழ்கள் உங்களுக்கு எல்லாம் படிச்சிருவீங்க. இப்ப பாரதியார் சொன்ன இதழ்கள் சொல்லுங்க வரிசையா. இந்தியா, விஜயா, அவ்வளவுதான்.
இந்தியா, விஜயா, சுதேசமித்ரன், சக்கரவர்த்தினி, பாலபாரத், கர்மயோகி. 6 இதழ்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இல்ல பாலபாரத், கர்மயோகி 2 என்ன இதழ்? ஆங்கில இதழ். பெண்களுக்காக நடத்தப்பட்ட பிரத்யேக இதழ் எது? விஜயாவா? ஏன்னா பேரு பொம்பளால் பேரா இருக்கிறதுனால. பெண்களுக்காக பாரதியார் நடத்தப்பட்ட சிறப்பான இதழ், பிரத்யேக இதழ் எதுன்னு கேட்டா சக்கரவர்த்தினி. அது மாதிரி இந்தியா, அவர் கருத்து படத்தை முதலாக வெளியிட்ட, கருத்து படங்களின் தந்தை பாரதியார் தானே. அவர் முதலாக கருத்து படலை வெளியிட்ட இதழ் இந்தியா என்ற வார இதழ். அப்ப அந்த 5 இதழ் நம்ம எழுதிக்கிட்டோம்னா இது 3 கொஸ்டின்ல வரும். உங்களுக்கு புரியுதா? அப்ப இதழ்கள் நான் மென்ஷன் பண்ணி சொல்லும் போது நீங்க அந்த டாபிக் வச்சு பின்னாடி எழுதிக்கலாம். ஆனா எழுதுறது பிரச்சனை இல்ல, குறிப்பிட்ட டைம்குள்ள என்ன பண்ணிடணும், படிச்சிடணும். நெக்ஸ்ட் சார் உங்களுக்கு இலக்கியம் சார்ந்த கொஸ்டின் எல்லாம் கொடுப்பாருல்ல, அப்ப இதெல்லாம் வரும் இடையில. ஃபுல்லா கவிஞர்கள் பத்தி, நூல்கள் பத்தி, நூலாசிரியர் பத்தி, பாடலுடைய எண்ணிக்கை பத்தி, அது எல்லாமே படிச்சு வச்சு. ஓகேவா? ஓகேவா? சரி, மதியம் சாப்பிட்டு என்ன எழுத சொன்னேன்? பாரதிதாசனுடைய அந்த 5 ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். ஏற்கனவே இந்த அழைத்தவர் அழைக்கப்பட்டவர் ஒரு பேர் எழுதிருக்கீங்கல்ல, அங்க எழுதிருப்பீங்க, போய் செக் பண்ணி பாருங்க. எழுதலையா? ஒரே பாயிண்ட் எழுதுனீங்களா? சரி, அப்ப நான் வந்த பிறகு சொல்றேன், ஞாபகப்படுத்துங்க. நான் வந்தோட சொல்றேன். வினை எச்சம், எச்சமும் பெயர் எச்சமும், அதையும் ஞாபகப்படுத்துங்க. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாமே எடுத்துருவோம். சரி, லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க பாப்போம்.